வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்பது திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரஃப். வணக்கம் எம்பி அவர்கள். இலங்கை தென்னாப்பிரிக்க நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் உதவி செயலாளராக நேற்றைய தினம் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள். அதற்கு முதல் எங்களது வாழ்த்துக்கள். நன்றி. அதனால் அந்த சங்கத்தினால் இலங்கைக்கு கிடைக்கவிருக்கும் நன்மைகளை சற்று சுருக்கமாக கூறிவிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். அது பாராளுமன்றத்தில் வேறுபட்ட நாடுகளுக்கு இடையிலான ஒரு நட்புறவை பேணுவது தொடர்பாக பாராளுமன்ற குழுக்களுக்கு இடையிலே ஒரு அமைப்பு ரீதியான ஒரு உருவாக்கம் நடைபெறும். எல்லா இடையிலும் அவ்வாறான நட்புறவு சங்கங்கள் இருக்கின்றன. அந்த சங்கங்களுக்கு ஊடாக ஒரு நாட்டை இன்னொரு நாடு புரிந்து கொள்வது, இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த பரஸ்பர உறவுகள் தொடர்பான மேம்பாட்டு நிலைகள் பற்றியன முன்னெடுப்புகளுக்கெல்லாம் இந்த நட்புறவு சங்கம் ஒரு பெரும் உதவியாக இருக்கும். இந்த கொரோனா காலத்திலே பாராளுமன்றம் நுழைந்த காலம் முதல் கொரோனா காலமாக இருப்பதால் பல்வேறு நட்புறவு சங்கங்கள் தொடர்பான எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் அண்மை காலமாக காண கிடைக்கவில்லை. வரக்கூடிய நாட்களிலே மேலதிகமான சில நடவடிக்கைகள் அங்கே இடம்பெறக்கூடும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆமாம், நன்றி. நாடாளுமன்றத்தில் தற்போது வரவு செலவு திட்டம் நடக்கின்றது. அந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது சம்பந்தமான உங்களது ஒரு நாடாளுமன்ற உரையின் ஒரு சுருக்கத்தை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். இரண்டு கோணங்களில் எமது நாட்டினுடைய அரசியலை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று ஒரு உணர்ச்சி மிகு அரசியல், இன்னும் ஒன்று ராஜதந்திரமாக சமயோசிதமாக புத்தி சாதுரியமாக சிந்தனைக்கு முதலிடம் கொடுத்து நகர்கின்ற ஒரு அரசியல். உணர்ச்சி மிகு அரசியல் என்பது வெறுமனே ஒருவருக்கொருவர் பழி சொல்கின்ற அரசியலாகவே இருக்கின்றது. ஒரு விடயம், ஒரு சட்டம் இந்த சபையிலே வருகிற போது இந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை தேடி பார்ப்பதிலும் பார்க்க, இந்த சட்டத்தை யார் கொண்டு வருகிறார்கள், நாம் எந்த அணியில் இருக்கிறோம், இதனை ஆதரிக்க வேண்டுமா எதிர்க்க வேண்டுமா என்கின்ற மேற்போர்ந்த பார்வையிலே நல்ல பல சட்டங்கள் எதிர்க்கப்படுகின்றன. இத்தகையதொரு நகர்வு இந்த நாட்டிற்கு ஒரு விடுதலையை தருமா என்று தேடி பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஆமாம், நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை என்ன கோணத்தில் பார்க்கிறீர்கள்? நீங்கள் காண்பித்த காணொளி பற்றி சொல்ல வேண்டும். முதலிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு இந்த பாராளுமன்ற விவாதங்கள், அது வரவு செலவு திட்டம் மாத்திரமல்ல, எல்லா சட்டமூலங்கள் அங்கே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போதும் கூட எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மனநிலை தான் இது. அதாவது நாங்கள் பாடசாலை காலங்களிலும் பின்னைய காலங்களிலும் இந்த பட்டிமன்றங்கள் விவாதங்களில் கலந்து கொள்வது வழக்கம். பட்டிமன்றத்தில் கொடுக்கப்படுகிற தலைப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது கிராம வாழ்க்கை சிறந்ததா நகர வாழ்க்கை சிறந்ததா என்ற ஒரு தலைப்பு எடுக்கப்படுகிற போது சில நேரங்களில் நகர வாழ்க்கையோடு பழக்கப்பட்டவருக்கு கிராம தலைப்பு கிடைத்துவிடும், அல்லது கிராம வாழ்க்கையோடு கிராமத்தவராகவே வாழ்ந்தொருவருக்கு நகரம் என்கிற ஒரு தலைப்பு கிடைத்துவிடும். கிடைத்த தலைப்பில் பேசியாக வேண்டும் என்ற நிலைமையிலே உள்ளூர கிராமத்தின் அழகியலை ரசிப்பவர்களாக நாம் இருந்தாலும் நகரம்தான் சிறந்தது என்று நாம் பேசுவோம். இதை நாங்கள் இந்த பட்டிமன்றங்களில் பார்ப்பது வழக்கம். மாறி தலைப்பு கொடுக்கப்படுகிற போது அது மாற்றமாக நாம் பேசுவது வழக்கம். பாராளுமன்றமும் கிட்டத்தட்ட இந்த பாடசாலை காலத்திலே நாங்கள் பார்த்த இந்த பட்டிமன்றம் போல் இருக்கிறது என்பதான ஒரு விரக்தி எனக்கு இருக்கிறது. ஆளும் தரப்பென்றால் ஒரு விடயத்தை எப்படி அணுகப் போகிறது என்பதை இலகுவாக ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் எதிர்த்தரப்பு எப்படி அணுகப் போகிறது, கதைக்கப் போகுது என்பதையும் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பெரும் அபத்தம் இந்த நாட்டை பொறுத்தளவிலே. இப்படியான ஒரு சிஸ்டம், இது நான் இந்த அரசாங்கம், இந்த எதிர்க்கட்சி, அந்த அரசாங்கம் என்றெல்லாம் பேச வரவில்லை. இது தொடர்ந்தெரிச்சியாக யார் அரசாங்கமாக இருக்கிறார்களோ, யார் எதிர்க்கட்சியாக இருக்கிறார்களோ, இந்த முறைமை தொடர்ந்து கொண்டே போகிறது. எதை கொண்டு வந்தாலும் அந்த கொண்டு வரப்படுகிற விடயம் தொடர்பாக நாம் ஆளும் தரப்பாக இருக்கிறோம், இதனை ஆதரித்தே ஆக வேண்டும். எதுவாக இருந்தாலும் நாம் எதிர்த்தரப்பாக இருக்கிறோம், எதுவாக இருந்தாலும் இதை எதிர்த்தே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடு ஒரு நல்ல முடிவை இந்த நாட்டிலே பல விடயங்களின் பால் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். நான் நினைக்கின்ற அளவுக்கு, எனக்கு தெரிந்த அளவுக்கு 19வது திருத்த சட்டம் மாத்திரம்தான் கிட்டத்தட்ட ஒரு பாராளுமன்ற சரத் வீரசேகர் அவர்கள் மட்டுமே எதிர்த்திருந்தார். அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். பெருமளவு நிலைப்பாடுகளை எல்லாம் பார்க்கிற போது கிட்டத்தட்ட ஏகோபித்த ரீதியிலே ஒன்றை ஆளும் தரப்பாக இருந்த ஆதரித்தே பேசுவது, எதிர்த்தரப்பாக இருந்தால் எதிர்த்தே பேசுவது, நாட்டு சூழ்நிலைகள் இந்த நிலைமைகளே ஏற்படுகின்றது என்கின்ற பின்புலங்களை ஆராய்வது, அது பற்றியெல்லாம் இல்லை. ஒரே சட்ட மூலங்களை நான் பார்க்கிறேன். நான் ஊடகத்திலும் இருந்து பார்த்து வந்தவன். அரசியலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் புதிதாக இருந்தாலும் ஊடகத்துறையிலே பார்த்து வந்திருக்கின்றேன். ஒரே சட்டம் மூலம் நாம் கடந்த ஆட்சியிலும் கொண்டு வரப்பட்டிருக்கும், அதுக்கு முன்பும் கொண்டு வரப்பட்டிருக்கும். அந்த ஆட்சியாக கொண்டு வருகின்றவர்கள் அதை ஆதரிப்பதும் எதிர்த்தரப்பு எதிர்ப்பதும், பின்பு எதிர்த்தரப்பு கொண்டு வருகிற போது
போது அதை மாறி நான் பார்த்திருக்கேன். இந்த தீர்வு விடயத்தை பார்த்தால் கூட கடந்த ஆட்சியிலே ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கும் யாப்பை கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்தார்கள். எதிர்த்தரப்பு அதனை விரும்பவில்லை. அதுக்கு முன்பு பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த நேரம் யூனியன் ஆஃப் ரீஜன் என்ற ஒரு தீர்வை கொடுக்க முற்பட்ட நேரம், சந்திரிகா பண்டாரநாயகா கொடுக்க முற்பட்ட நேரம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதிர்த்தரப்பாக இருக்கிற நேரம் எரித்த நிலைமைகள் உண்டு. எனவே எல்லா விடயங்களின் பாலும் இந்த போக்கு என்பது ஒரு வகையான விரக்தியை உருவாக்குகிறது. இந்த நாடு புதிய திட்டங்களை கொண்டு வந்து, புதிய புதிய அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்து, புதிய புதிய மாடர்ன் ஐடியாஸ்களை கொண்டு வந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பி நாம் பார்க்குற ஒரு துபாய் மாதிரி, ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஒரு ஹாங்காங் மாதிரி ஒரு வளர்ச்சியுற்ற நாடாக இந்த நாடு மாற மாட்டாதா என்கிற அந்த ஏக்கம் இருக்குதானே, அந்த ஏக்கம் மாறவே மாட்டாது என்பதான நிலைமைகளை நமக்கு உருவாக்குகிறது. அதற்கு காரணமே இந்த அடிப்படையாக நாம் இந்த பார்க்கிற பாராளுமன்ற விவாதங்கள் தான். மிக கவலை. இப்பொழுது IMF கிட்ட போங்கள், உங்களோட பிரச்சனை முடியும், நாடு கடன் பட்டிருக்கிறது, எதிர்த்தரப்பினுடைய வாதம். நான் வந்து பாராளுமன்றத்தில் பேசினேன். IMF சில கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. அனாவசியமாக சமுர்த்திக்கான நீங்கள் மேலதிக கொடுப்பனவு கொடுக்கின்றீர்கள், அரச கூட்டுத்தாபனங்களில் அதிகமானவர்கள் பணியாற்றுகிறார்கள், எப்படி நீங்கள் லாபத்தில் இதை கொண்டு செல்வீர்கள், எப்படி இந்த பணத்தை கட்டுவீர்கள், கடன் வாங்கினால கட்டுவதாக இருந்தால் இதை எப்படி நீங்கள் சரியாக கொண்டு செல்ல போகிறீர்கள் என்று அவர்கள் நிபந்தனை வைக்கிற போதும் அந்த நிபந்தனையை ஏற்று அதனை நடைமுறைப்படுத்த வெளிக்கிட்டால் இதே IMF-இடம் கடன் வாங்குங்கள் என்று சொல்கிற எதிர்த்தரப்பு மாறி என்ன சொல்லும் என்றால், பார்த்தீர்களா சமுர்த்தி ஊழியர்களினுடைய இந்த சன்மானத்தின் இந்த கொடுப்பனவுகளை நிறுத்திவிட்டார்கள் என்று ஒரு அரசியல் செய்யும். இதுதான் தொடர்ச்சியாக மாறி மாறி நடந்து வருகிறது. எனவே ஒரு இளம் தலைமுறையாக இந்த நாடு எல்லா வளமும் பொருந்திய ஒரு நாடாக எமது நாடு இந்த வளங்களை பயன்படுத்தி, இங்கே இருக்கின்ற சிறப்பம்சங்களை பயன்படுத்தி ஒரு பெரிதான ஒரு வளர்ச்சி காண வேண்டும் என்ற இயக்கத்தோடு, இன்று நேற்று அல்ல, ஊடகத்துக்கு முன்பிருந்த காலம் இருந்திருக்கின்ற அந்த இயக்கத்தோடு இருக்கிற நமக்கு இது ஒரு பெரிதான ஒரு ஏமாற்றத்தை தான் தருகிறது. அதே சமயம் நாங்கள் பார்த்தோம் ஆசிரியர் பிரச்சனை, அவர்களின் சம்பள பிரச்சனை, ஒரு நீண்ட நாள் போராட்டம், அதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக நீங்கள் ஒரு பின்தங்கி, அதாவது தொலை தூரத்திலிருந்து நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறீர்கள், அங்கே மீனவர்கள், விவசாயிகள் என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் கணிசமான நன்மைகள் இருக்கின்றனவா? ஆமாம், இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவிலே இந்த நாடு ஒரு வளம் மிக்கதான ஒரு சூழலிலே வந்த ஒரு வரவு செலவு திட்டம் அல்ல. புதிய புதிய தொழில்நுட்பம் திட்டங்களை நோக்கி இந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைய இந்த சன்மானங்களை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஊழியர் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும், வேணிய விடயங்களில் ஒரு விஸ்தீரிப்பம் வர வேண்டும் என்பதான ஒரு எதிர்பார்ப்புகள் நியாயம் இல்லாத ஒரு காலகட்டம் என்பதை நாம் இதிலே மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த ஆசிரியர் சம்பள விவகாரம் சொன்னீர்கள். ஆசிரியர்களினுடைய பெரும் போராட்டம் அது இலகுவாக கிடைக்கவில்லை. அந்த போராட்டம் நியாயமானது. ஆனால் மிக முக்கியம் என்னவென்றால் பல வருடங்களாக 25 வருடத்துக்கு மேலாக நடக்கின்ற ஒரு போராட்டம் அது. அந்த போராட்டத்திற்கான வெற்றி இன்று கிடைக்குமா அன்று கிடைக்குமா, கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு கல்விக்காக ஒரு பட்ஜெட்டிலே பாதீட்டிலே 6% ஒதுக்கப்படுவது என்பது ஒரு கனவாக இருந்தது. ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்லும், ஆனால் செய்யாது. நல்லாட்சி அரசாங்கம் அதை பட்ஜெட்டிலே கொண்டு வந்தது. அப்போ நல்லாட்சி அரசாங்கம் ஒரு உண்மையாகவே இந்த கல்வித்துறைக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்றெல்லாம் நான் அந்த ஊடகத்தில் இருந்தபோது பெருமைப்பட்டேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த 6%ஐயும் கல்விக்காக செலவழிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆசிரியர் சம்பளத்தினூடாக கிட்டத்தட்ட 7.5% நேரடியாக கல்வித்துறைக்காக செலவிடப்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று வெற்றி. நான் நினைக்கின்றேன் இந்த பாராளுமன்ற வரலாற்றிலேயே 7.5% ஒரு கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு உச்ச அடைவது. அதே போன்று இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஊடாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அந்த நிதியுதவிகள் ஊடாகவும் பாடசாலைகளுக்கும் கல்வித்துறை சார்ந்த நிறுவனங்களுக்குமான ஒரு உதவித்தொகை கிடைக்க வாய்ப்பு இருப்பதால் கிட்டத்தட்ட 8% அதிகமான ஒரு ஒதுக்கீடு இங்கே நடந்திருப்பது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். ஆனால் உண்மையாக என்னை கேட்டால் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டியது வெறுமனே சம்பளம் மாத்திரமல்ல, கல்விக்கான ஆலோசனை, கல்விக்கான ஆய்வுகள் இந்த நாட்டிலே மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. உண்மையில் கல்வித்துறையை நாம் எடுத்து பார்த்தால், உயர்கல்வித்துறை, பல்கலைக்கழக கல்வி எடுத்தால், ஒரு பல்கலைக்கழகம் என்பது வெறுமனே அங்கே பட்டதாரிகளை உருவாக்குகிற கூடம் அல்ல. அந்த பிராந்தியம் பற்றிய முழு ஆய்வுக்கான மையம் தான் அந்த பல்கலைக்கழகம். எனவே இலங்கையில் எத்தகையதான ஆய்வுகள் நடக்கின்றன என்பதெல்லாம் மிக பேசப்பட வேண்டிய விடயங்கள். அதுபோன்று ஏனைய நாட்டு கல்வி முறைமைகளோடு ஒப்பிட்டு பார்த்து எமது கல்வியை மேம்படுத்த வேண்டிய நிலைப்பாடுகள் நம்மிடம் இருக்குது. கல்வி சட்டம், ஒரு புதிய சட்டம் ஒன்று நீண்ட காலமாக உருவாக்கப்படவில்லை, சீர்திருத்தங்கள் மாத்திரமே வந்திருக்கிறது என்பதெல்லாம் நாம் அதிகம் பேச வேண்டிய ஒரு விடயம். எப்போதுமே இந்த ஃபினிஷ் எஜுகேஷன் பற்றி சொல்லுவார்கள். ஃபின்லாந்தினுடைய கல்விதான் அங்கே ஒரு பெரிய வருமானம்.
பின்லாந்தினுடைய அந்நிய செலாவணி அதிகமாக வர்றது அந்த கல்வி திட்டத்தை பார்வையிடுவதற்காக வருகிற உல்லாச பயணிகளால் தான் அதிக வருமானம் வருது. எனவே அந்த கல்வித்துறையில் மேம்பட்ட ஒரு நிலை உருவாகுவதற்கு மேலும் தொடர்ச்சியாக இந்த அதிகமான பணம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதுபோன்று நாம் மேம்போக்காக அந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கிற போது பல விடயங்கள் இதிலே பாராட்ட வேண்டிவிடும். அதில் குறிப்பாக இந்த நீதித்துறை சார்ந்த ஒரு விஷயம், இந்த வழக்குகள் எப்பொழுதும் தேக்க நிலையில் இருக்கிற நிலைமைகளை பார்க்கிறோம். இந்த டிஜிட்டல் மயப்படுத்தி இந்த வழக்குகளுக்கான கோப்புகளை ஆவணப்படுத்தி வேகமாக வழக்குகளை முடிப்பதற்காக ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல பல விடயங்கள் இன்று நாங்கள் போக்குவரத்து அமைச்சரோடு பேசியிருந்தோம். வெளிநாடுகள் போன்று இந்த போக்குவரத்து துறையில் அதிக சிரமம் இல்லாமல் அந்த பாஸ் முறையில் எலக்ட்ரானிக்கல் கார்டுகளை அறிமுகம் செய்கின்ற ஒரு புதிய நவீன தொழில்நுட்பம் சார்ந்து ஈர்க்கப்படுகிற முறைகளை பற்றி இந்த வரவு செலவு திட்டம் சற்று எட்டி பார்த்திருக்கிறது. அது முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். இப்படி பல விஷயங்கள் ஒரு சாதாரண மக்களுக்கும் உதவிகள் சென்றடைய வேண்டும் என்று நிதியமைச்சரை பொறுத்தளவில் உண்மையில் கட்சி பேதம் இல்லாமல், யாரும் அப்படி செய்வதில்லை, இனபேதம் இல்லாமல் மதபேதம் இல்லாமல் உதவிகள் ஒதுக்கீடுகள் வழங்குவது நாங்கள் இயல்பாக பார்த்திருக்கிறோம். ஆனால் அவருடைய ஒரு நல்ல நோக்கத்தை இந்த முறை பார்த்தேன். இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் 4 மில்லியன் பணம் ஒதுக்கி இருக்கின்றார். அதுபோன்று மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர்களுக்கு 20 மில்லியன் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சில பேரை நான் பாராளுமன்றத்தில் பார்க்கிற போது அரசியல் வளர்க்கறதுக்காக மெம்பர்ஸுக்கு காசு ஒதுக்கியிருக்காங்கண்டா. இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனையே தான், உறுப்பினர்களுக்கு காசு ஒதுக்கப்படுதுன்னா அவர்களுடைய பொக்கெட்டுக்காக ஒதுக்கப்படுவது இல்லை. அந்த உறுப்பினர்கள் அந்த பிராந்தியத்தில் உள்ள மக்களுக்கு அவர்களால் தேவையான அது பாடசாலைக்கு செய்கிறார்கள். அதே போன்று நேரடியாக லைவ்லிஹுட்னால் வாழ்வாதார உதவிகள் செய்யலாம். அப்போ அடிமட்ட மக்களுக்கு பணம் கொண்டு செல்லப்படுவதற்கான ஒரு மெக்கானிசத்தை இந்த ஒரு இறுக்கமான ஒரு பட்ஜெட் பீரியடுக்குள்ள அதை செய்திருக்கின்றார். எனவே விமர்சனங்களுக்கு அப்பால் அடுத்த பட்ஜெட் மிக கனதியான ஒரு பட்ஜெட் செய்வதற்கான ஒரு சூழல் இந்த நாட்டில் உருவாக வேண்டும். வெளிநாட்டு செலாவணி வர வேண்டும், டூரிஸ்ட் உள்ளுக்கு வர வேண்டும். அதே போன்று எமது நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு இப்போ எல்லோரும் சொல்கிற ஒரு விடயம்தான், பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனால் க்யூவில் நிற்கிறாங்களாம். நான் அதிலேயும் ஒரு நேர்மறையான ஒரு பார்வை பார்ப்பவன். நான் இந்த க்யூவில் நிற்கிற அவ்வளோ பேரும் வெளிநாட்டுக்கு போனால் காசு தான் நம்மளோட டாலர் நம்ம நாட்டுக்குள்ளே வரப்போகுது. எனவே ஜனவரிக்கு பிறகான காலகட்டத்தில் அந்த பணங்கள் வந்து சேரட்டும், நாடு முன்னுக்கு வரதுக்கு அது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். உண்மையிலே நமது நாட்டிலே புதிய தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இப்போது நமக்கு எல்லாவற்றிலும் டாலர் பஞ்சம் மிக முக்கியமான இறுக்கமான சூழல் இருப்பதால் மக்களும் அது வெளியிலே சென்று வெளியில் உழைத்து அதை நாட்டுக்கு அனுப்புவது என்பது மக்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. எனவே அந்த கோணத்திலும் பார்க்க வேண்டும். ஒரு நாட்டை நேசிப்பவன் என்ற அடிப்படையில் அப்படியான பார்வைகளும் இருக்கின்றன. இந்த கொரோனாவினுடைய வீரியங்கள் இனிமேலும் வந்துவிடக்கூடாது. இந்த கொரோனா தாக்கம் இத்தோடு முடிந்து நாடு வளமைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் உள்ளமார்ந்த பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆமாம், நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். அதற்கு முதல் நீங்கள் கூட கேள்விகளை கேட்கலாம் முஷாரஃப் எம்பியிடம். 0112773263 0112796078. நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு குழுநிலை விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போது சில பிரச்சனைகள் குறித்து அமைச்சு மட்டங்கள் அந்த விவாதங்களில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட எடுத்து கூறியிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கும் ஒரு துடிப்பான பிரதிநிதி. ஆனால் சில விடயங்களை பேசுவதற்கு முன்னர் ஒரு வீடியோ ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அந்த ஒளிப்பதிவை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். பாராளுமன்றத்திலும் எங்களுடைய கட்சி சார்பாக நாங்களும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் எடுத்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்து அவர்களையும் இந்த தலைமையும் இருந்து பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையிலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பல கனவுகளோடு நாங்கள் அனுப்பி அழகு பார்த்தவர்கள். ஆனால் அவர்களே வில்லனாக வந்து இந்த கட்சிக்கும் இந்த தலைமைக்கும் அவர்களே வில்லனாக செயல்படுகிற ஒரு காலகட்டத்தை நாங்கள் கண்டோம். அவர்கள் நேரடியாக செய்த விடயங்கள், மறைமுகமாக செய்து கொண்ட விடயங்கள், சில நேரங்களிலே தலைவர் எதிர்காலத்தில் வந்துவிடவே கூடாது என்ற எதிர்பார்ப்போடு செய்யப்பட்ட விடயங்கள், இவைகள் எல்லாம் நான் இங்கு பேச இருக்கின்ற விடயங்கள் அல்ல. அந்த உறுப்பினர்களுடைய பிரதேசங்களிலே தலைவர் என்னை பேசக்கூடாது என்று சொன்னாலும் என்னுடைய மனச்சுமையை இறக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அவ்வாறு அருவருப்பாக நடந்து கொண்டார்கள், அசிங்கமாக நடந்து கொண்டார்கள். மிகவும் கவலை தேர்ந்த நாட்களவை. எங்களிடத்திலே ஒரு கதை, அரசியல் தலைவர்களிடத்திலே ஒரு காட்டி கொடுப்பு. இந்த காணொலிக்கு பதில் வழங்க முன்னர் எம்பி அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி.
20ஆம் திருத்த அந்த சட்ட திருத்தத்திற்கு வாக்களித்த போது கட்சியில் எந்தவித எதிரான நடவடிக்கைகள் கூட நீங்கள் மட்டுமல்ல அனைத்து எம்பிக்களுக்கும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பின் அந்த வாக்கெடுப்பில் நீங்கள் அரசுக்கு ஆதரவளித்ததற்காக நீங்கள் மட்டுமல்ல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உங்களது கட்சி கூட கட்சியின் உறுப்புரிமையை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருப்பதற்கான பின்னணி என்ன? ஆமாம், நீங்கள் காணொளி ஒன்றை காண்பித்திருக்கிறீர்கள். நல்ல மனிதர் அவர், எங்களுடைய கட்சியினுடைய தவிசாளர் அமீர் அலி அவர்கள். ஏன் இப்படி மாறிவிட்டார் என்பது எனக்கும் கொஞ்சம் மனக்கவலையான ஒரு விடயம்தான். அந்த காணொளியிலே ஒரு பெரிய அபாண்டங்களெல்லாம் இப்படி தூக்கி போட்டிருக்கிறார். இதனை போட்டு அதற்கு விரிவான பதிலொன்றை தரும் முன்னர் ஒருவர் தொலைபேசியில் நின்றும் காத்திருக்கின்றார். அவரிடம் ஆமாம், வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா? எங்க இருந்து பேசுறீங்க? நான் கல்முனையிலிருந்து ஃபாஸ்ட்ரி பேசுறேன். சொல்லுங்க ஃபாஸ்ட்ரி. எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் அவர்களோட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கதைக்கலாமா? பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நீங்க என்னதான் ஒரு காரணம் சொல்லி இருந்தாலும் ஒரு கட்சியின் முடிவை மீறுறது அது ஒரு சிறந்த முடிவா உங்களுக்கு விளங்குதா? இதுதான் எங்களுக்குரிய சந்தேகம். எந்த நீங்க காரணம் சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா ஒரு கட்சியிட முடிவு ஒன்று மீறுறது சரியா போலையா? நல்ல இந்த கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கிற கேள்வி. இப்பொழுது ஒரு நல்ல நோக்கத்திலே அதற்கான பதிலை அறிய வேண்டும் என்ற ஆவலிலே அவர் கேட்டிருப்பார் என்றால் அந்த கேள்வியையும் அந்த நபரையும் நான் மதிக்கிறேன். அதுபோன்று இந்த கட்சியை நேசித்தவர்கள், இந்த தலைமையை நேசித்தவர்கள், என்னை நேசித்தவர்கள் கூட ஏன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த முடிவு எடுத்தார் என்பதான கோபம் கொண்டிருக்கலாம், ஆத்திரம் கொண்டிருக்கலாம். இதற்கு பதில் வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதால் தான் நான் இந்த நேர்காணலுக்கு வந்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் நான் பதில் சொல்லியாக வேண்டும், பதில் சொல்கிறேன். இந்த பதில்கள் சொல்வதற்கும் நீங்கள் இப்பொழுது காண்பித்த காணொளிக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பை நான் முதலிலே சொல்ல வேண்டும். இந்த காணொளி ஒரு அபத்தமான ஒரு காணொளி. இதில் பேசிய தவிசாளர் அவர்களுடைய கருத்து உண்மைக்குண்மையாக 100% பொய்யான ஒரு சித்தரிப்பு. எமது தலைமையினுடைய கைது, அவர் அதில் பேசுகிற போது வெளியே வரக்கூடாது என்று சதி செய்தார், அது செய்தார்கள், இது செய்தார்கள், அங்கு நடித்தார்கள், இங்கு காட்டி கொடு, இப்படி பல விடயங்கள் பேசினார். நான் அது இறைவனிடம் அதனை பொறுப்பு சுமத்துகிறேன். அவருக்கும் ஒரு சவால் விடுகிறேன். அவர் சொன்னார், ஒவ்வொரு ஊருக்கும் சென்று நான் இந்த விடயங்களை பேசப் போகிறேன். அவர் வர வேண்டும். வந்து என்ன ஆதார அடிப்படையில் நீங்கள் சொன்னீர்கள்? உண்மையிலே மக்கள் தலைமையை நேசிப்பவர்கள், கட்சியை நேசிப்பவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு வகையான குழப்ப நிலையை உருவாக்கி, ஒரு வகையான எதிர் மனோநிலையை எமக்கு எதிராக உருவாக்கி, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமைக்கு எதிரான ஒரு சதியை செய்தது போன்றதான ஒரு தோற்றப்பாட்டை பட்ஜெட் வருவதற்கு முன்பாகவே அவர் உருவாக்கி விட்டார். அது என்ன அஜெண்டாவில் அவர் செய்கிறாருங்கிறதுல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. கூறுவது சரி. ஏனென்றால் ஒரு சாதாரண ஒருவர் சொல்வதற்கும் கட்சியின் தவிசாளர் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம். எனவே அந்த அவாண்டத்துக்கு அவர் கட்டாயம் பொறுப்பு சொல்லியாக வேண்டும். உண்டு அவரை நான் இப்பொழுது சவாலாக சொல்கிறேன். ஒரு நாளை கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் வைத்து இன்னென்ன செய்தார்கள் எம்பிமார், இன்னென்ன அடிப்படையிலே இதை செய்தார்கள், தலைவர் வெளியே வரக்கூடாது என்று முயற்சி செய்தார்கள் என்று அவர் ஆதாரபூர்வமாக வெளியிலே வந்து மக்களிடம் சொல்ல வேண்டும். கட்சிக்கும் தலைமைக்கும் எப்போதும் நான் விசுவாசமான ஒருவன் தான். கட்சியோடும் தலைமையோடும் தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இங்கே இருக்கிற பிரச்சனை தலைமையினுடைய முடிவை நான் மீறி இருக்கிறேனா அல்லது இந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி என்ற உச்சபீடத்தினுடைய முடிவு மீறப்பட்டு, இந்த 2 விஷயங்களும் சரியாக பார்க்கப்பட வேண்டும். இங்கே சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நான் தேர்தல் மேடைகளில் இருந்து பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி வரைக்கும் தெளிவாக சொல்லி உங்களுடைய நேர்காணலிலும் பலவற்றிலும் சொன்னேன். மக்கள், தலைமை, கட்சி, இது என்னுடைய நிலைப்பாடு. நாம் என்னத்துக்கு அரசியல் செய்கிறோம்? இப்பொழுது கூட அடுத்த தேர்தலை நான் மையப்படுத்தி அரசியல் செய்பவனாக இருந்தால் இவர்கள் எதிர்பார்க்கிற வழியிலே ஜனரஞ்சகமான பாப்புலர் டிசிஷனுக்கு பின்னுக்கு நான் போகலாம். அது எனக்கு எந்த வேலையும் இல்லை. இப்போ நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், ஊடகத்தில் இருந்தே கேட்டு அழுத்து விட்டேன். இப்பொழுது எங்களுடைய தவிசாளர் பேசியிருந்தார். தவிசாளருடைய பகுதியிலே கோர்லைப்பற்று மத்தி 240 சதுர கிலோமீட்டரை தனி பிரதேச செயலகமாக்க வேண்டும் என்று எம்எச்எம் அஷ்ரப் சார் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே ஆணைக்குழு மூலமாக தீர்மானிக்கப்பட்ட உண்டு. இன்று வரையிலும் அந்த 240 சதுர கிலோமீட்டரும் ஒரு பிரதேச செயலகமாக ஒரு கெசட் பண்ணப்படாமல், அதே சமயத்தில் 686 சதுர கிலோமீட்டர் கிரானுக்காக ஒரு பிரதேச செயலகமாக டிக்ளேர் பண்ண வேண்டும் என்ற அந்த ஆணைக்குழு கெசட் பண்ணாமலே இப்பொழுது ஒரு செயலகமாக இயங்குகிற நிலையில் முஸ்லீம் சமூகத்தினுடைய விவரத்தால் 56,000-58,000 ஏக்கருக்கு நிலப்பரப்பு கொண்ட ஒரு பிரதேச செயலகம் இன்று வரையிலும் ஒரு
தனி பிரதேச செயலகமாக மாறாமல் இருக்கிறதனுடைய அந்த உரிமை பிரச்சனையினுடைய தாக்கத்தை எமது தவிசாளர் புரிந்திருந்தால், அதற்காக அவர் அரசியல் செய்ய வெளிக்கிட்டிருந்தால் இன்று முஷாரஃப் எம்பி ஏன் இந்த முடிவெடுத்திருக்கார் என்று அவருக்கு விளங்கியிருக்கும். அது ஒரு பொருட்டாக அவர் நினைக்காதனுடைய விளைவுதான் இன்றும் அந்த இது கோரளைப்பற்று மத்தி என்பது ஒரு பிரதேச செயலகமாக உருவாகாமல் இருக்கிறது. எனக்கு அது முக்கியமல்ல. நான் இப்பொழுது என்னுடைய பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் மிக தெளிவாக சொல்கிறேன், அடுத்த தேர்தல் எனக்கு இலக்கே கிடையாது. நான் ஒரு சட்டத்துறையில் இருந்திருக்கின்றேன், ஊடகத்துறையில் இருந்திருக்கின்றேன். எனக்கு முன்னே மக்களினுடைய பிரச்சனை, நான் மீடியாவில் இருக்கிற நேரமே ஃபைலாக கட்டுக்கட்டாக தூக்கி வந்த மக்களை நான் சந்திச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு மனிதன் எனக்கிட்ட உதவி கேட்டு வந்தால், பர்சனலாக அவர் ஒரு உதவி கேட்டு வந்தால் அது எப்படியாவது செய்து கொடுக்கணும்னு தோணும். நமக்கு சக்தி இல்லாட்டியும் காண்ற நேரமெல்லாம் அரிச்சுக்கிட்டே இருக்கேன், எப்படியாவது இந்த மனிதருக்கு உதவ வேண்டுமே. அதுபோல் அரசியல் ரீதியாக ஊடகத்தில் இருக்கும்போது பல காணி பிரச்சனைகள் சார்ந்த மக்களை நாம் அடிக்கடி சந்தித்திருக்கிறோம். ஏன் இந்த அரசியலிலே 22 தசாப்தங்களுக்கு மேலாக, குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தை எடுத்தால் கூட அம்பாறை மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதை கேள்வியாகவே கேட்டிருக்கேன். உங்களை போல நிறைய கேட்டிருக்கிறேன். நான் இப்போ பதிலை கண்டுபிடிச்சு தான் இருக்கேன். நான் இப்போ இந்த 1.5 வருஷத்துக்குள்ள என்ன செய்து, 1 வருடம் 3-4 மாதங்களுக்குள்ள என்ன செய்திருக்கிறேன் என்றால், இது ஏன் அடையப்பெறவில்லை என்பதில் எனக்கு பதில் இருக்கிறது. இப்பொழுது யாருமே மானசீகமான முறையில் இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மெனக்கடல் செய்யவே இல்லை. இந்த உரைக்கு பின்னர் தானே நீங்கள் கட்சி தலைவருடன் உங்களது தொகுதிக்கு சென்றீர்கள்? சென்றோம், சென்றார். நீண்ட காலமாக நீங்கள் இந்த விமர்சனத்தை அவரிடம் சுட்டிக்காட்டவில்லை? இல்லை, நான் என்னுடைய பழக்கம் இப்படியானதான். இப்போ தலைவரை பொறுத்தளவிலே உண்மையாக அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கோ அல்லது அவர் மீது சொல்லப்பட்ட அபாண்டங்களுக்கோ அவர் எந்த விதத்திலும் தொடர்பட்டவர் அல்ல. அவர் கைது செய்யப்பட்டது உண்மையிலே ஒரு துரதிர்ஷ்டம். அது கைது செய்யப்பட்டது பிள்ளை. அதில் எந்த ஒரு நியாயத்தையும் இந்த அரசு செய்தது என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. முற்றுமுழுதாக மறுதளிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதே சமயத்திலே அவ்வாறு கைது செய்யப்பட்டு அவர் துன்பம் அனுபவித்து, எதிர்பாராத விதமாக அவர் வீட்டில் ஒரு சம்பவம் நடைபெற்று அதற்காக குடும்பம் அனுபவித்து, அது ஒரு அநியாயமாக தண்டிக்கப்பட்டது இந்த நம்மட சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எல்லோருக்கும் ஒரு மனவேதனை உருவாக்கியிருக்கிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு இந்த ஃபோட்டோ போடுற அரசியல் நான் செய்பவன் அல்ல. இப்பொழுது கதைக்கின்றார் எங்களுடைய தவிசாளர். வழக்குக்கு எத்தனை முறை நான் வந்திருக்கிறேன், அவருடன் எத்தனை முறை அதிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் வெளியே சொல்லட்டும். நான் தலைவருடைய வழக்கு விடயம் சம்பந்தமாக கோட்டை நீதிமன்றத்திலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் இப்படி பல வழக்குகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். வழக்கு முடிந்த கையோடு ஃபோட்டோ போட்டு அவர் செய்கிற அரசியல் நான் செய்வதில்லை. நான் வரவில்லை என்று அவரால் ஒரு நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைத்து சொல்ல முடியுமா? இன்டர் பார்லிமெண்ட் யூனியனுக்கான கடிதம் பாராளுமன்றத்துக்குள்ளேருந்து அனுப்பினோம். இப்போ நான் அந்த தலைவர் அந்த கடிதத்தை தயார் செய்து நாம் எல்லோரிடம் ஒப்பம் வாங்க வேண்டும் என்று நான் ஓடி ஒப்பம் வாங்கியிருக்கிறேன். இப்படி பல விஷயங்கள் தலைமைக்காக தலைவர் உள்ளே இருந்த நேரமெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது பக்கத்திலிருந்து பார்த்திருப்பீர்கள். இப்படி நிறைய நடந்திருக்கிறது. இது ஒன்றுமே செய்யவில்லை, பெரும் காட்டிக் கொடுப்பை செய்து விட்டார்கள், உள்ளே இவர் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் மெனக்கட்டார்கள் என்று இந்த அபாண்டங்களை சுமத்துவார். அவர் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளட்டும். அவர் மீது நான் சவால் விடுகிறேன். இந்த இடத்துல நீங்கள் தான் இந்த கட்சியை குழப்புகிறீர்கள். மிக முக்கியமான பிரச்சனை இந்த தவிசாளர் மேலே நான் பகிரங்கமாக கட்சி சார்ந்தவர்கள் பற்றி எதிரே பேசுவதும் இல்லை. நான் மிக அமைதியாகத்தான் இருக்கிறேன். ஆனால் அந்த மக்களை குழப்புகிற வேலை செய்ய தேவையில்லை. அரசியல் தீர்மானம் என்பது இப்பொழுது அவர் கூட அவருடைய கடந்த காலத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது அரசியல் தீர்மானங்கள் அந்தந்த மக்கள் சார்ந்து சூழல் சார்ந்து எடுக்க வேண்டியிருக்கும். என்னுடைய பக்க நியாயங்கள் எல்லாம் என்னவென்றால், நேற்று கூட எமது மண்ணிலே பிறந்தவர்களுக்கு தெரியும், நேற்று கூட எங்களுடைய ஊரிலே அது எந்த ஊர் எந்த பிரச்சனை என்று கூட எனக்கு பொது வழியில் சொல்ல விருப்பமில்லை. ஏனென்றால் நாடு இருக்கிற சூழலும் அந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டவற்றை நாங்கள் பகிரங்கப்படுத்துகிற போது மறுபுறத்தில் இருக்கின்ற எதிர்ப்பு, அதாவது பெரும்பான்மைக்குள் வருகிற வெடிப்பு என்பது நமக்கு தீர்வை தந்து விடாது என்ற பயம் இருக்கிறது. ஒரு சிறிய குறுக்கீடு, ஒரு காணொலி இருக்கின்றது, நாங்கள் அதையும் பார்த்துவிட்டு உங்களது உரையை தொடர்வோம். இந்த கட்சியின் முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர், கட்சியின் அரசியல் உயர்படுத்தி இருக்கின்ற முன்னைய நாள் அமைச்சர் அமீர் அலி அவர்களும் இதை எதிர்க்கின்றார்கள். இந்த வாக்களித்ததுக்கு மட்டுமல்ல, இவர்கள் வென்றதிலிருந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பொத்தியில் தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து இவர்கள் எதிர்த்துக்கொண்டே வருகின்றார்கள். அதற்கு நான் நிறைய ஆதாரங்கள் வைத்திருக்கின்றேன். அதற்கு ஒன்றை மட்டும் கூறுகின்றேன். இவ்வாறு சொன்னால், இவர் நேற்று வாக்களிக்கின்றார், நேற்று மாலை வாக்களிக்கின்றார், அதை அடுத்த நிமிடம் பேஸ்புக்கில் பார்க்கின்றேன், ஒரு கடிதம் ஒன்று போடப்பட்டிருக்கின்றது, இவருக்கு ஒழுங்காற்று நடவடிக்கை கட்சி விட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நான் யோசிச்சேன், இவர் அந்த மாலையில் தான் வாக்களித்தார், உடனடியாக இந்த அறிக்கை வந்திருக்கின்றது என்று சொன்னால் நான் நினைத்தேன் இந்த அறிக்கையை ஏற்கனவே இவர்கள் தயாரித்து வைத்துக் கொண்டார்கள் நான் நினைக்கின்றேன்.
ஆமாம், கட்சியின் தவிசாளர் இது கட்சிக்குள் பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. இது ஒரு பொது வெளியில் பேச முடியாது. அவர் பேசியதற்காக நீங்கள் பதில் கூறுங்கள். ஏன் இந்த அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் பாராளுமன்ற இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த 20வது திருத்தத்துக்கு ஆதரவு அளித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதிலும் நான் டுவெல் சிட்டிசன்ஷிப்புக்கு வாக்களித்தேன். பாராளுமன்றத்தில் தலைவர் உள்ளே இருந்தபோது பட்ஜெட்டுக்கு எதிர்த்து வாக்களியுங்கள் என்று சொன்னார். எதிர்த்து வாக்களித்தேன். எமது எம்பி எதிர்த்து வாக்களித்து விட்டார் என்று இந்த எம்பியை இந்த கட்சியில் உள்ளவர்கள் தூக்கி கொண்டாடவும் இல்லை. இதே எதிர்ப்பை அன்றும் காட்டினார்கள். போர்ட் சிட்டி பில் வந்தது. நான் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியில் எனக்கு இருக்கிற ஒரு பெரும் குறைபாடு என்னவென்றால், அவர் சொன்னார் ஊருக்கு வந்து பேச போகிறார். நான் பேசுகிறதுக்கு தயாராக வைக்கேன் எல்லா விடயம் சம்பந்தமாக. அந்த போர்ட் சிட்டி பில்லை பற்றி என்னுடைய கருத்து எப்படி இருந்ததுனால், இந்த பில்லை நாம் ஒரு நாள் எடுத்து அலசுவோம். இதில் உள்ள ப்ளஸ் மைனஸ், பாசிட்டிவ் என்ன மைனஸ் என்ன, எமது சமூகத்துக்குள்ளே ஏதாவது நன்மைகள் அடைய வாய்ப்பு இருக்கா, நாட்டுக்கு எதுவும் நன்மைகள் வாய்ப்பு இருக்கா, இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி போட்டு ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். தீர்மானத்துக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோம் அளிக்க மாட்டோம்ங்கிறது அல்ல. இது எதற்காக நாம் இதுக்கு வாக்களிக்கணும் அல்லது எதற்காக இதற்கு எதிர்க்கணுங்கிறத ஒரு தெளிவு அடைஞ்சிட்டு நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் என்பதன் அதை கேட்கக்கூடிய ஒரு நிலைகளை அந்த இடத்துல தோற்றுவிக்கல. அதில் குறிப்பாக தவிசாளர் பங்கு இருக்குது. அது நாங்கள் எப்படி அவர் சட்டத்தரணியிடம் அது கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், நான் சொல்கிறேன் இதை எதிர்க்கணும் என்று. அப்போ நாங்கள் சட்டத்தரணி சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லோரும் எதிர்க்கணும் என்று தீர்மானம் எடுக்கப்படுது. இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தீர்மான முறை அல்ல. இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டும், ஏசிஎம்சியினுடைய கான்ஸ்டிடியூஷனில் தலைவர் என்பதை விட பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி பவர் கூடியதாக இருக்குது. அரசியல் உச்சபீடத்திற்கு அதிகாரம் அங்கே அதிகம். நான் அதை சிந்திக்கிறேன். அந்த அரசியல் உச்சபீடத்திற்கான அதிகரிப்பு என்பது அண்மையில் கூட இந்த உச்சபீடத்திற்காக பலர் நியமிக்கப்பட்டார்கள். தவிசாளர் தான் அந்த நியமனங்களை எல்லாம் செய்திருந்தார். அவர் உச்சபீடத்துக்கு நியமிக்கிற போது என்ன அடிப்படையில் நியமிப்பது, ஒவ்வொரு ஊரிலையும் ஒருவரை போடுவதா அல்லது வேறு சில கலந்துரையாடல்கள் செய்வதா என்று இல்லாமல் தமக்கான ஆட்களை சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலமாக 20வது திருத்தத்துக்கு பின்னரான காலகட்டத்திலே ஒரு வகையான நெருக்குவாரங்களை உருவாக்குவதற்கான ஒரு முனைப்போடு அவர் செயற்படுவது விளங்கிய. நான் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அம்பாறை மாவட்டத்தில் எல்லோரும் வாக்களித்திருந்தாலும் எமது ஊரினுடைய எழுச்சியும் எமக்கான வாக்களிப்பும் ஏனைய ஊர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு உறுப்பினரை பெற்றோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மட்டும்தான் அந்த கட்சிக்குள் நான் இருக்கின்றேன். அந்த கட்சிக்குள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவான உடனே உயர்பீடத்தில் ஒரு பதவியை தந்து அதற்கான ஒரு வகைபாகத்தை செய்திருக்க முடியும். அதெல்லாம் செய்யப்படவில்லை. இப்படி நான் பேச வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. அவை பற்றி அம்பலத்தில் பேசுவதற்கான நிலைமைகளிலும் நான் அல்ல. எம்பி அவர்களே, நீங்கள் தொடர்ந்து உங்களது அந்த 20வது திருத்த சமயத்திலும் கூட 20வது திருத்தத்திற்கான வாக்கெடுப்பு அடுத்த நாள் நடைபெற இருந்தது. அன்று இரவு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் சந்தித்தோம். தலைவர் அன்று அவர் சிறையில் இருந்த சமயம் அது. 20வது திருத்தத்துக்கு என்ன வாக்களிப்பதா இல்லையா என்பதான ஒரு முடிவு தான். அந்த நேரத்தில் நான் தவிசாளரிடம் கேட்டேன், நீங்கள் வாசித்து விட்டீர்களா டிராஃப்டிங்கை? அவர் வாசிக்கவே இல்லை. ஆனால் எதிர்க்க வேண்டும். இப்போ எனக்கு இங்கே வருகிற முரண்பாடு என்னவென்றால், எதிர்த்தரப்போடு இருக்கு ஒரு பெரிய ஒரு அச்சம் இருக்கின்றது. எஸ்ஜேபியினுடைய ஒரு ஸ்பையாக அல்லது எஸ்ஜேபியினுடைய தீர்மானத்தையே தொடர்ந்தும் கொண்டு செல்வதற்கான ஒரு சூழலை இந்த கட்சிக்குள் அவர் வலிந்து திணிக்கிறாரோ என்பதான ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. அரசியல் சூழ்நிலைகள் எப்படியும் மாறலாம். இப்போ நான் கூட 20வது திருத்தத்துக்கு ஆதரவளித்து வாக்களிக்கவும் இல்லை. ஆணைக்குழுக்களினுடைய சுயாதீனத்தால் எல்லாமே சுயாதீன நிறுவனங்கள் எல்லாம் சுயாதீன தன்மை இழந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது. அதிகார குவிப்பினால் ஆபத்துக்கள் இருந்தால் நாம் 20ஐ ஆதரிக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தேன். நான் அந்த இரட்டை பிரஜா உரிமைக்கு தான் வாக்களித்தேன். அன்றே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த அரசாங்கத்துக்குள் இருக்கிற ஒரு மென்புள்ளி பெசில் ராஜபக்ச அவர்கள். ஏனென்றால் எமது கட்சி தலைவர் அவர்களோடு கடந்த காலத்திலே அவர் சேர்ந்து அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வடமாகாணத்தினுடைய குடியேற்றம் எல்லாவற்றிற்கும் உதவி செய்தார். வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் ஊடாக சிறுபான்மை சமூகங்கள் என்ற பாரபட்சம் பார்க்காமல் உதவி செய்த ஒருவர் அவர். இப்போது கூட நான் சொல்லியிருந்தேன், கட்சி கூட பார்க்காமல் எல்லோருக்கும் நிதி ஒதுக்கீட்டை இந்த பாதுகாட்டிலே செய்திருக்கிறார். எனவே இந்த அரசுக்குள் நான் சில முகங்கள் நான் அப்போதே விமர்சித்திருந்தேன். சில விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை போன்றவர்களை பற்றி அன்றே விமர்சித்தேன். எனவே என்னுடைய விமர்சனமாக இருந்தது ஒரு வகையான இனவாத போக்கோடு இது தொடர்ந்தும் போய் இந்த சமூகத்துக்குள் ஒரு நெருக்குவாரத்தை உண்டு பண்ணாமல் இதை நடுநிலைப்படுத்த அல்லது இதை மென்மைப்படுத்துவதாக இருந்தால் இந்த மென்புள்ளி அவசியம் என்பதாகத்தான் என்னுடைய விளக்கம். அது என்னுடைய ஒரு தீர்மானம். அதிலே நான் இந்த கட்சி தொண்டர்கள், கட்சியை நேசிப்பவர்களை சொல்கிற ஒரு விடயம், பெசில் ராஜபக்ச எங்களுடைய நிதியமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு என்ன உறவு எனக்கு எப்படி தெரியுமா? நீங்கள் கூறிய அந்த முதல் நாள் கூட்டத்தில் தீர்மானம் எட்டப்படவில்லையா? அதை சொல்கிறேன். எனவே நான் அந்த தீர்மானத்தை அறிவிக்கிறேன் என்றால்
கட்சி தலைமையோடு அவருக்கு இருந்த நெருக்கம் பற்றியதான ஒரு ஊகம் ஒரு அனுமானத்தில் தான் அந்த தீர்மானத்திற்கு நான் வருகிறேன். எனவே கட்சி தலைவர் மேல் ஒரு அன்பு பாசம் இல்லாமல் பெசில் ராஜபக்ச அவருக்காக டுவெல் சிட்டிசன்ஷிப்புக்கு நான் வாக்களிக்கப் போவதில்லை. அதிலே இந்த கட்சி ஆதரவாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த முடிவு கூட கட்சியால் டிஸ்கஸ் பண்ணப்படவில்லை. டுவெல் சிட்டிசன்ஷிப்புக்கு வாக்கெடுப்பு வரும், நீங்கள் போடக்கூடாதுன்றலாம் டிஸ்கஸ் பண்ணவில்லை. எனவே நான் தனித்து முடிவெடுக்க வேண்டி வந்தது. நான் யோசித்தேன், இதை தோற்கடிப்பதனூடாக பெசில் ராஜபக்ச என்பவர் உள்ளே வரக்கூடாது என்று தீர்மானிக்கிறார்கள், ஆனால் அவர் வர வேண்டும் என்று அந்த வாக்களிப்பு செய்தேன். அதை கூட 20க்கு எதிராக நான் வாக்களித்து விட்டேன், பெரும் ஒரு படுபாதகம் செய்து விட்டேன் என்கின்ற அளவில் ஒரு மெனிப்புலேட் பண்ணப்பட்டது. நான் நினைக்கின்றேன் தவிசாளர் இந்த பேச்சுக்களை கேட்கிறார், அவர் தான் அதை பெரும்பாலும் மெனிப்புலேட் பண்ணிப்பார். இப்போதும் நான் அவரிடம் இன்னொரு சவாலை விடுகிறேன். 18ஐயும் 20ஐயும் பற்றி 2 பேரும் விவாதிப்பும் பாருங்கள். 18க்கு அவரும் வாக்களித்து வருவது தான். 18 20ஐ விட மிக காரமான ஒரு விஷயம். 18லே பல அம்சங்கள் இருந்தன, அதனுடைய மென்போக்கை தான் 20 அந்த விவாதத்தை இந்த நிகழ்ச்சி நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் தவிசாளரையும் கூப்பிடலாம், நாம் 18 சரியா 20 எப்படிப்பட்டது என்று கூட பேச முடியும் நாம். எனவே அப்படி என்னென்னா ஒரு டார்கெட் வந்து நம்மளை பற்றி என் மேல ஒரு வகையான குறி. இப்போ நான் பாராளுமன்ற அது புரியவில்லை. முஷாரஃப் எம்பி மீது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஷாரஃப் எம்பி ஏன் மக்கள் தலைமை கட்சி என்று சொல்கிறார் என்றால், முஷாரஃப் எம்பி கட்சிக்கு உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன், தலைமைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், மாற்று கருத்தில்லை. எல்லாவற்றையும் விட மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஏன் நான் சொல்கிறேன் என்றால், என்னுடைய வெற்றியிலே பெரும் பங்கு மக்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எந்த எம்பியை நீங்கள் இந்த இலங்கையினுடைய வரலாற்றிலே சொல்லுங்கள் பார்ப்போம். கூலி வேலை செய்துவிட்டு வந்து என்வெலப்புக்குள்ள 500 ரூபாய் காசு தந்து எம்பி ஆக்கினது நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனந்த விகடன் கூட என்னுடைய வெற்றியை போட்டிருந்தது. என்னுடைய மக்கள் யார் மீட்டிங் போடுறது, யார் வீட்டில், எங்களோட வீட்டில் ரொட்டி பருப்பு மக்கள் வாரவங்களுக்கெல்லாம் கொடுப்படும். சும்மா கல்யாண வீடு மாதிரி தான் இருந்தது. அதை கூட ஒருவர் அன்று எள்ளி நகையாடி பேசி பார்த்து அங்கே போனோம் ரொட்டியும் கறியும் தான் சாப்பிடும். அது அந்த மக்களினுடைய உணவு. அது எங்கெல்லாம் போய் காசை கொடுத்தால் ஓட்டெடுக்க முடியும் என்று நான் ஊடகத்தில் இருக்கிற போது எங்களுடைய ஊரின் சில இடங்கள் பற்றி சொன்னார்களோ, அந்த மக்கள் காசோடு வந்தவர்களை விரட்டி அடித்தார்கள். எல்லோருமாக சேர்ந்து நான் வெற்றி விழா கொண்டாடி மிகவும் வறுமையான ஒரு பகுதிக்குள்ளே வெற்றி விழாவில் போய் கொண்டிருக்கிறேன். 2 தாய்மார்கள் வந்து 2000 ரூபாய் பணம் தந்தார்கள் எனக்கு. அந்த வெற்றி விழாவில் போகும்போது அந்த மக்களுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மக்களில் பிரச்சனைகள் எனக்கு தெரியும். அதனை தீர்ப்பதற்கான வழியை தாண்டி எனக்கு அரசியல் தேவையில்லை. எனக்கு அதை தீர்க்க முடியவில்லையா, அல்லது அதை தீர்க்காமலே நாம் பேசி காலம் கடத்தணும் வேண்டாம், எனக்கு அந்த அரசியலும் தேவையில்லை. எதிரியாக நீங்கள் என்னை நினைப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லேன். அப்படி ஒரு அரசியல் செய்வதை நான் அடுத்த தேர்தலை பற்றி கூட யோசிக்கவில்லை. அடுத்த தேர்தல் எனக்கு ஒரு டார்கெட்டே இல்லை. இந்த அரசியல் முறைமை மாறணும். 20 வருஷம் ஏன் நம்மளோட பிரச்சனை முடியலை என்று வாங்கலாம் பேசுவோம் எல்லாரும். 20 years என்ன நம்மளோட ஏன் பிரச்சனை முடியலை அந்த ஒரு கேள்வி இருக்குதானே. எல்லாரும் என்ன செய்கிறோம், வந்து திட்டுறோம். இந்த இவ்வளவு காலம் இருந்தாங்க, இதை செய்யலை, இந்த காணி பிரச்சனை முடிக்கல, பூமி ஒவ்வொன்றா பேசுகிறோம். நாங்கள் ஏன் முடியலைன்னு நான் கொஞ்சம் விடையோடு இருக்கேன், வாங்கலாம் பேசுவோம். நாங்கள் அந்த விட எனக்கிட்ட இருக்கு. அப்போ அந்த பிரச்சனையை முடிக்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்னிட்ட நேற்று கூட ஒருவர் முகப்புத்தகத்தில் நையாண்டி பண்ணியிருந்தார். என்னுடைய வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் கூட மக்கள் பல பகுதிகளிலும் இருந்து எம்பி வந்து சப்போர்ட் பண்ணி தான் போடணும். இப்போ நீங்கள் போட்ட ஒரு காணொலியும் பார்த்து எங்களோட ஊரில் இருக்கிற அனைத்து சிவில் அமைப்புகளும் ஏகோபித்த ரீதியில் எங்களோட ஊரின் பிரச்சனை அப்படி நீங்கள் அம்பாறை மாவட்டத்தை எடுத்தால் பொத்துவிலை பொறுத்த அளவில் எல்லா சமூகத்தினுடைய ஒரு இணைப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு இன ரீதியாக ஒரு பிளவை உண்டு பண்ணுவதற்கான சில முயற்சிகளும் நடந்துகிட்டே இருக்குது. நேற்று கூட அதில் ஒரு அங்கத்தை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் இந்த அந்த தொல்லியல் எடுத்தால் பிரச்சனை, அல்லது வைல்ட் லைஃப், அல்லது ஃபாரஸ்ட், இப்படி பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எனவே இந்த இடத்துல எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். ஆக குறைந்தது இப்போ எங்களோட ஊரை பொறுத்த நீங்கள் பார்த்தால் தண்ணீர் என்பது ஒரு பிரச்சனை. இப்போ தண்ணீர் எல்லாம் ஒரு விஷயமா, அவர் தண்ணி எடுத்து கொடுத்தா இவர் ஒரு பெரிய ஆளா அந்த சில பேர் கேட்கக்கூடும். தண்ணி தான் எங்களோட ஊருக்கே பிரச்சனை. இப்போ டைப் பி என்கிற தரத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலை டைப் ஏ தரத்துக்கு உயர்த்துறதுக்காக தசாப்தங்களாக போராடிக்கிறோம். இப்போ எனக்கு மிக கவலை என்னவென்றால், அரசியலில் நம்மோடு இருப்பவர்கள் கூட அது என்ன டைப் ஏயா தானே மாறி இருக்குன்னு சொல்லுகிற போது வலிக்கிறது. நான் வலியோடு பேசுகிறேன். நான் அந்த டைப் ஏக்கு நாங்கள் தசாப்தங்களாக போராடிக்கிறோம். ஒரு பிள்ளை பேருக்காக 50 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் நாளாந்தம் போய்கொண்டிருக்கிற சமூகத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன். இதே பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களை இந்த மக்கள் மன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரே கட்சிக்குள் ஒரு கட்சியின் பொறுப்பை வழிநடத்தக்கூடிய ஒரு தவிசாளரே ஒரு எம்பியை பற்றி ஒரு அவநம்பிக்கையில் பேசும்போது மக்களின் மனநிலை எப்படி இருக்கும்? அதைத்தான் நீங்கள் இப்பொழுது காணொலியிலும் காண்பித்தீர்கள். அவர் எம்பியாக தெரிவு செய்ததிலிருந்து அவர் அப்படித்தான் இருக்கிறார் என்பதை மக்களே தெளிவாக இருக்கிறார். இந்த முஷாரஃபை மட்டும் குறிவைக்க அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்பொழுது ஒரு மாமூல் அரசியல் என்பதை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நான் தேர்தலுக்குள் வருகிறேன். தேர்தலுக்குள் வந்து நான் இந்த காசு கொடுத்து ஓட் போடுற சிஸ்டத்தை நிப்பாட்டுங்கன்னு பாடுபட்டு வென்றுகிறேன். நான் வென்ற நேரம் எல்லாரும் கொண்டாடி
போராடினீர்கள். நான் இதை சாத்தியப்படுத்துவேனா, இந்த காசு என்கிட்ட சொல்லியிருக்காங்க 5 கோடி இல்லாமல் வின் பண்ணல, 2 கோடியும் இல்லாமல் இப்படி பல பேர் சொன்னார்கள். ஆனால் எனக்கு என்ற விஷயம் தெரியும், பணம் தேவையில்லை, வின் பண்ணலாம், வெற்றி பெறலாம் என்று நாம் களத்தில் நின்று வெற்றி பெற்றோம். அதுபோல் வெற்றி பெற்று வந்து விட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் சும்மா காலத்தை கடத்தி போட்டு நாம் அடுத்த முறை எம்பி ஆகணும், அந்த நோக்கமே கிடையாது. வெற்றி பெற்று வந்து விட்டோம். எதற்காக வந்திருக்கிறோம்? பிரச்சனைகளை தீர்க்க. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியிலே சென்று கொண்டிருக்கேன். சந்தோஷமாக சொல்கிறேன். நான் மறுபடியும் இந்த நேர்காணலை சொல்கிறேன். 5 வருஷம் டைம் இருக்குதானே, இந்த எம்பி என்ன செய்கிறான்னு பார்ப்போமே, இவர் சொல்கிற வழியையும் பார்ப்போமே. நீங்கள் 2 தசாப்தத்துக்கு மேலே 3 தசாப்தமாக எல்லாருக்கிட்டையும் அதை செய்வார் இதை செய்வார் ஒன்றையுமே இங்கே செய்யலைன்னு தானே முறைப்படுறீர்கள். விடுங்களேன். நீங்கள் இப்போ இந்த அரசாங்கத்தை எடுத்தால், இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாசா முடிவு, இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற 20வது திருத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது இந்த அரசாங்கம் இந்த கொரோனா சம்பந்தமாக எடுத்த சில தீர்மானம் என்று இந்த அரசினுடைய அண்மையில் கூட 1 country 1 law ஞானசாரவை நியமித்தது சம்பந்தமாக நான் தான் முதலாவது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறேன். இப்படி பல முரண்பாடு எதிர்ப்பு அரசு மீது இருக்கிறது. தெளிவாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த துருவமயப்படுதலுக்கு தானே இந்த முஸ்லீம் சமூகம் இந்த அரசை விட்டு துருவமயப்பட்டு நாங்கள் நிற்கிறோம். இதன் பாதிப்புகளை நாங்கள் புரியாதவர்களாக இருக்கிறோம். இப்போ நான் ஒரு மென்புள்ளி உள்ளே வரணும்னு சொல்லி எடுத்தது போல, அந்த மென்புள்ளியின் வருகைக்கு பிறகு பல மாற்றங்களை பார்க்குறோம். இன்றைக்கு அரசியல் நான் ஏற்கனவே சொன்னது போல பட்டிமன்றத்தின் தலைப்பு மாதிரி தான். இப்போ நீங்கள் பாருங்க, கலகுட அத்தை ஞானசேர தேரரை போட்டது பிழை, நானும் விமர்சித்தேன், எல்லோரும் விமர்சித்தோம். ஆனால் எங்களுடைய நீதி அமைச்சராக அலி சப்ரி அவர்கள் அரசோடு இணைந்த காரணத்தால் அவர் சொன்னார், இப்படி நாங்கள் சட்டம் ஒன்றை வரைகிற போது அதனை திருத்துவதற்கு இப்படி ஒருவர் வருவாராக இருந்தால் எமக்கு அதில் மரியாதையிலே இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். ஜனாதிபதி நான் அவரை எனக்கு ஆலோசனை சொல்வதற்கான ஒருவராகத்தான் நியமித்தேன் என்று விடயத்தை தெளிவுபடுத்தி அடுத்த நாளே அந்த கெசட் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கு. இன்றும் இந்த நீங்கள் பேசின தவிசாளர் போன்றவர்கள் ஞானசாரவை நியமித்திருக்கிறார்ன்றது தான் பேசுகிறாங்க. அது ரிவோக் பண்ணப்பட்டுச்சு. எப்படி அரசியலே ஒரு ஆளாக நம்முடைய சமூகத்தை சார்ந்தொருவர் ஒரு நீதி அமைச்சராக இருக்கிற போது எம்மால் சில விடயங்களை மாற்ற முடியும் என்ற அந்த புள்ளியை பற்றி இந்த சமூகம் யோசிங்கிற என்ற கருத்து. என்னை திட்டுவது பற்றி, என்னை ஏசுவது பற்றி நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கவலைப்படவில்லை. நான் இப்பொழுது செய்கிற அரசியல் என்னவென்றால், இதில் ஒரு மாற்று பாதைக்கான ஒரு வழியை, அல்லது சில நேரங்களில் இப்போ நீங்கள் எங்களோட கட்சி தலைவர்கிட்ட கூட சில டிசிஷன் இருக்கும். 52 நாள் முடிவிலிருந்து இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட பல முடிவில் போல தலைவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் இங்கே நடக்கவில்லை. அதில் சொல்ல வர்ற விஷயம் தான், இந்த கான்ஸ்டிடியூஷன் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிக்கு அதிகமான பலத்தை கொடுத்ததன் காரணமாக சில நேரங்களில் அரசியல் சாதுரியமாக அவர் சில முடிவுகள் எடுப்பதற்காக தீர்மானித்திருக்கக்கூடும். ஆனால் இந்த கட்சி முறைமை சிஸ்டம் அவரை தடுத்திருக்கக்கூடும். எனவே என்னுடைய கருத்து என்னவென்றால், நாங்கள் சரி 3 வருஷத்துக்குள்ள அவன் செய்கிறதெல்லாம் செஞ்சிடட்டும், மக்கள் எல்லாம் இதுக்கு எதிராக மாறுவாங்க. எனக்கு அப்படியும் சில எங்களோட பார்ட்டிக்குள்ளேயும் தான் பல பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் செய்கிறதெல்லாம் செய்யட்டும், மாறுறதெல்லாம் மாறட்டும், ஆட்சிக்கு வந்தது பிறகு பார்ப்போம். நான் ஒரு நாளும் நம்பலை. இந்த இனவாத ரீதியான முயற்சி என்பது எந்த ஆட்சிக்குள்ளேயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த தவிசாளர் விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இறுதியாக அந்த விடயத்தில் ஒரு கேள்வி. தவிசாளர் உங்கள் மீது கூறிய அந்த விமர்சன தொடர்பில் கட்சித் தலைவர் அவர் கூறுவதை கணக்கில் கொள்வாரா, அல்லது கட்சித் தலைவர் உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? அவர் கட்சித் தலைவர் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இன்று சில நேரங்களிலே அதை வெளிப்படையாக சொல்லாதது ஒரு பிரச்சனையோ தெரியாது. அவரே சொல்கிறார், அதிலே நான் இதை வெளியே சொல்கிற போது கட்சித் தலைவர் தடுத்தாலும் நான் அதனை சொல்ல வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. இந்த ஊகங்கள் அவர் சொல்லி இவர் சொல்லி கேள்விப்பட்டு அதனை ஒரு முடிவாக எடுத்து தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த பட்ஜெட்டுக்கான ஒரு ஆதரவை நாம் கொடுப்பது என்பது ஒரு பாரதூரமான ஒரு தவறல்ல. இப்போ இதில் இருக்கிற விஷயம் என்னவென்றால், நாம் எமது சமூகத்துக்குள்ள அரசியல் செய்கிறோம். இப்பொழுது அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பார் என்று அல்லாஹ் அறிவானதை. எமக்கு சிக்கல்கள் இருக்கின்றன. நான் என்னுடைய உயர்படத்திலே கூட சொன்னேன், என்னுடைய முக்கியமான தொல்லியல் சார்ந்த பிரச்சனைகள், நாளை நிலம் பறிபோகிற இஷ்யூ இன்றும் இருக்குது. நேற்றும் நான் அதை சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன். நேற்று காலை ஊருக்கு சென்று இரவு நான் மீண்டும் வந்திருக்கிறேன் என்றால் இதே ஓட்டமாகத்தான் இருக்கிறேன். எனக்கு இலகு. இப்போ அவர்கள் சொல்கிற வழி என்னென்னா, எல்லாத்தையும் முட்டு போட்டு 4 ஸ்பீச்சை பண்ணிட்டு வீட்டில் சும்மா இருங்கன்னு சொல்கிறாங்க. இதே ஒரு சிறிய இடவே தொலைபேசி அழைப்பு ஒன்று காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் அக்கரப்பத்திலிருந்து ஷுவைமி பேசுறேன். சொல்லுங்க. ஆமாம், கேளுங்கள். எம்பி அவர்களிடம் ஒரு கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். கட்சி தவிசாரோடு இருக்கிற முரண்பாடு காரணமாகவோ அல்லது கட்சி உட்பூசல் காரணமாகவோ எதிர்வரும் காலங்களில் எம்பி தனித்துத்தான் செயற்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைமை வந்தா செயற்படுவாரா? நன்றி உங்களுடைய கேள்விக்கு.
நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், ஒரு தனித்து செயற்படுவது அல்லது கட்சியோடு செயற்படுவது அடுத்த தேர்தலை சந்திப்பதை நோக்கி எல்லோரும் பேசுகிறார்கள். இன்று இருக்கிற அரசியலை அடுத்த தேர்தலை பற்றி தான் இருக்கிறது. நாம் எடுக்கிற தீர்மானம், நாம் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் தமிழ் வாக்குகள் இல்லாமல் போகும் என்று நாங்கள் பலவற்றை இழந்திருக்கிறோம். சிலரிடம் சொல்கிறேன், நாம் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் முஸ்லீம் வாக்குகளில் இப்படி அந்த பிராந்தியங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் தீர்மானம் எடுப்பவர்களாக இருக்கிறோம். நான் இப்போதும் மக்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், அடுத்த தேர்தல் இலக்கை அல்ல, மக்கள் விரும்பி நீங்கள் கேளுங்கண்டா கேட்கிறதான். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளும் இல்லை. நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், முதலாவது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகள் தெரிகின்றன. நான் சொல்லியிருந்தேன், இந்த காணி விவகாரம் பற்றி சொல்லியிருந்தேன். அதுபோல இப்ப இருக்கிற மிகப்பெரிய நீங்கள் கூறிய ஒரு காணொலி கூட இருக்கின்றது, நாங்கள் பார்ப்போம் அதை. நான் ஒரு பெரிய விரக்தி, இந்த அரசியல் கட்சி முறைமைகள், இந்த அரசியலுக்குள்ளே இருக்கிற நிலைப்பாடுகள் சம்பந்தமான ஒரு பெரும் விரக்தியோடு இருக்கு. ஏன் இது நடக்குது இல்லைன்னா, அதிகாரத்தை பிடிக்கிறது, எதிரணியை வீழ்த்துறது, எதிர் தலைமையை விமர்சிக்கிறது, எதிர்கட்சியை விமர்சிக்கிறது, ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற 4-5 பேருக்கு இடையிலான முரண்பாடுகளை பேசுறதும் தீர்க்கிறதும் விவாதிக்கிறதும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வசைபாடுறதும் என்பதற்குள்ளேயே முஸ்லீம் சமூகத்தினுடைய அரசியல் கழிஞ்சே போகும். இது நான் பார்த்துக்கிறேன். இதுக்காக வந்த ஒரு ஆளும் இல்லை. நான் இந்த அரசாங்கத்தோடான ஒரு சாஃப்ட் கோர்னரோட இதோட இணைஞ்சு பயணிப்போம் என்று நான் முடிவெடுத்ததுக்கு அடிப்படையே இந்த காணி பிரச்சனையை முடிச்சு கொடுப்போம் என்று இந்த ஜனாதிபதி காட்டுறாரு. நீங்க புரிஞ்சு. இதே போன்ற கட்சிக்குள் பல விமர்சனங்கள், சர்ச்சைகள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் கூட இருக்கின்றது. ஆனால் அவைகள் பொதுவெளியில் பேசப்படுவதில்லை. ஏன் இந்த அதைத்தான் நான் சொல்கிறேன். 20க்கு வாக்களித்ததிலிருந்து எல்லாவற்றிற்கும் வாக்களிக்கின்ற எல்லோரும் என்ன அளவிற்கு விமர்சிக்கப்படாதது ஏன் என்று நீங்கள் கேட்டால், இப்பொழுது நீங்கள் பார்த்தால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிக்குள் வாக்களித்தவர்களே அந்த கட்சி சார்ந்தவர்களே அதிகம் விமர்சிப்பதில்லை. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃபை அதிகம் விமர்சிப்பவர்களை தேடி பார்த்தால் 1, 2, 3 ஊர் சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அல்லது நமக்கு தேர்தலிலே போட்டியிட்டு நம்மோடு தோற்று போனவர்கள் அல்லது ஒரு சில வட்டங்களுக்குள் இருந்தான ஒரு விமர்சனமாக அது வருகிறது. எனக்கு அவர்கள் பற்றி கவலையே கிடையாது. நான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறால், என்னிடம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நான் சில இன்டெலெக்சுவல்ஸை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒருவர் சொன்னார், உங்களுடைய பாராளுமன்ற பதவி என்பது நாம் அடைய நினைத்த ஒரு இடம். அதற்கு நீங்கள் வந்தபோது நாங்கள் மனதுக்குள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி பிழை நீங்கள் செய்கிற போது நாங்கள் விடமாட்டோம். நீங்கள் சரியான வழியில் வழிகாட்டலாகவும் இருப்போம், பிழையாக சென்றால் விமர்சிப்பவர்களாகவும் இருப்போம். அத்தகையோரை நான் தேடி சென்று இப்பொழுது பேசுகிறேன். என்னுடைய நிலைப்பாடுகளை பேசுகிற போது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். வெறுமனே 60-70 அப்படி அல்ல. நீங்கள் 7ஆமவராக நீங்கள் என்னை பாருங்கள். உங்கள் இந்த கருத்தின் ஒரு சாராம்சமாக கட்சி தலைமையை கட்சியின் உயர்பிடம் ஒரு தவறான வழியில் நடத்துகிறதாக அர்த்தப்படுத்தலாமா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரவில்லை. நான் அது தொடர்பாக ஆழமாக அதற்கான ஒரு விளக்கம் இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு இல்லை, நான் அவர் பேசிய அந்த விவகாரத்துக்கான பதிலாகத்தான் சொன்னேன். அதை தவிர கட்சியை தெரிவிக்கின்ற ஒரு பாணியோ ஒரு நோக்கம் கூட எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிற கவலையை நான் இப்பொழுதும் மீண்டும் பதிவு செய்கிறேன். முஸ்லீம் கட்சிகள் பொதுவாக எல்லாவற்றையும் தான் செய்கிறேன். 20வது திருத்தம் பற்றி எந்த கட்சி மக்கள் மேடைகள் அமைத்து இதனுடைய சாதகம் பாதகங்களை மக்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறது என்பதை நான் கேள்வியாக கேட்க விரும்புகின்றேன். இப்பொழுது கட்சியினுடைய கட்டமைப்பை பார்த்தால் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியிலே பல பேர் இருப்பார்கள். அவர்களுடைய புத்தளம் எம்பி கூட கட்சியின் முடிவுகள் குறித்து கலந்துரையாடப்படுவதில்லை. இந்த கடைசி விவகாரம் தொடர்பாக கூட எங்களுக்கு சரியான விதத்திலான அறிவிப்பு வரவில்லை. அந்த முடிவு கூட சரியாக எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அதற்கு பிறகு பாராளுமன்ற வாக்களித்த உடனேயே சஸ்பெண்ட் ஆர்டர் கிடைத்திருப்பதான செய்திகளை முகப்புத்தகங்கள் தான் பார்த்தோம். அதுதான் நீங்கள் மக்களுக்காக எடுத்த ஒரு தீர்மானம். கட்சிப்படி நடந்து கொள்வதன் மூலம் அங்கே ஒரு தவறான வழிநடத்தல் ஒன்று இல்லை. அங்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், ஜனநாயக ரீதியான ஒரு உரையாடலுக்கும் ஒரு வாய்ப்பினை அளிக்காமல் ஒரு உள்நோக்கத்தோடு ஏற்கனவே தீர்மானித்த ஒரு முடிவை அவசரமாக இப்பொழுது அந்த பேசிய ஒரு பொதுமகனுடைய ஒரு கருத்து அப்படித்தான் இருந்தது. அவர் சொன்னார், ஏற்கனவே முடிவு எடுத்து விட்டு உடனடியாக அதனை அறிவித்தது போன்ற இருந்தது என்று. அதில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு பகுதியை சார்ந்த ஒரு வாகன சாரதி அவர்கள், எமது பாராளுமன்ற உறுப்பினர் எமக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு ஒருவர் நக்கலாக டிரைவர் அவருடைய பெயரை போட்டு அவர் சொன்னதற்காக எம்பி வாக்களித்தார் என்று போட்டார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இறைமை என்பது 1972ஆம் ஆண்டு யாப்பிலிருந்து கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்வதென்றால், இறைமை மக்களிடத்தில் தான். மக்கள் நீங்கள் தட்டி கழிச்சு போறதில்லை. டிரைவர் என்ன, ஒரு விவசாயி என்ன, ஒரு கூலி தொழிலாளி என்ன, அந்த குரல்களுக்கான வலிமை அதிகம்.
அதே போன்று நீங்கள் எங்களோட கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலும் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அப்படி என்று தொடங்கப்பட்ட ஒரு கட்சி உடனடியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று மாறுகிறது. நீங்கள் எம்எச் அஷ்ரப் அவர்கள் கூட முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சிக்கான காலத்தை முடித்துவிட்டு நுவா என்ற ஒரு கட்சியை தொடங்கியது போல முஸ்லீம் காங்கிரஸாக அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸாக தொடங்கப்பட்டு உடனடி மாற்றமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக மாறுகிறது. த எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் அண்ட் சேஃப்கார்ட் டு ஸ்ட்ரைவ் டு பில்ட் எ யுனைடெட் ஸ்ரீலங்கா, ஒரு தேசத்தை காட்டுவது, சவர்னிட்டியை பாதுகாப்பது உள்ளிட்ட விடயங்கள் தான் எமது கட்சியினுடைய மிக முதன்மையாக இருக்கும். ஒரு தேசத்தை கட்டியெழுப்பது, அனைத்து இனங்களுக்கு இடையிலும் ஒரு ஒருமித்த நிலைப்பாடுகளை உருவாக்குவது என்பதான ஒரு பெரும் பணி இருக்குது. உண்மையை கேட்டால் இந்த யாப்பின் பிரகாரம் எமது கட்சியின் யாப்பின் பிரகாரம் நான் நடந்து வருகிறேன். எமது பிராந்தியத்தை நீங்கள் கேட்டால் எந்த ஒரு இனமுறுகல் நிலையும் ஏற்படாத வகையிலே சகல இனங்களையும் அரவணைத்து ஒரு அரசியலை அங்கே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். பெரும் முறுகலுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்தும் நான் அதனை தவிர்த்து கொண்டு எப்படி இதனை நகர்த்தி கொண்டு செல்லலாம் என்று நாளாந்தம் அந்த பாதையில் தான் என்னுடைய பயணம் சென்று அப்படியாக ஏன் கட்சியின் தவிசாளருக்கு நீங்கள் கட்சியின் யாப்பின்படி செயற்படுவது தெரியாமல் இல்லை? இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நோக்கங்கள், தனிப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கக்கூடும், அல்லது தனிப்பட்ட அரசியல் தீர்மானங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. என்னை கேட்டால் பெரும்பான்மை நாம் இந்த கட்சி இப்போ நான் இப்போது கூட நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது நாம் பட்ஜெட்டுக்கு ஆதரவு அளித்தோம் என்றால் அரசாங்கத்தினுடைய எல்லாவற்றையும் ஆதரிக்கிறோம் என்பதல்ல. நாளை இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்துக்கு வந்தால் முதலாவது நான் தான் எதிர்ப்பேன். அதில் மாற்று கருத்தே இல்லை. எங்களுடைய எல்லை நிர்ணயம் தொடர்பாக அதிருப்திகள் இருக்கின்றன. அதே போன்று இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டம் தொடர்பாக என்ன வரப்போகிறது என்பது தொடர்பிலான ஒரு பார்வை இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் எமக்கு எதிரான நிலைப்பாடுகள் வருகிற போது அதை எதிர்த்து தான் வாக்களிப்போம். அதில் மாற்று கருத்தில் சமூகத்தின் உரிமையை விட்டுக் கொடுத்த ஒரு அரசியல் இல்லை. என்னுடைய ஆதங்கம், நான் நம்மளுடைய நியாயமாக யோசிக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்ஸ்கள்ட்ட ஆதங்கத்தோடு கேட்கிற ஒரு விஷயம் என்னவெண்டா, கொஞ்சம் நீங்கள் தனிப்பட்ட குரோதங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சுவிட்டு இந்த அவலக்குரலை நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த இடைவெளியை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த முஸ்லீம் சமூகத்துக்கும் இந்த அரசுக்கும் இருக்கிற பெரும் இடைவெளி இருக்குதானே, இந்த இடைவெளி தொடர்ந்தும் அதிகரிக்குமாக இருந்தால் நான் பார்க்கிற ஒரு அபாயம், நாங்கள் இப்பொழுது சில காணி உரிமைகளை பற்றி பேசுவதாக நிறைய பேசலாம். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னவென்றால், ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு முஸ்லீம் சமூகம் பற்றியதான புரிதல் வித்தியாசப்பட்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் இது சம்பந்தப்பட்ட இப்பொழுது இராணுவ புலனாய்வு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய ஒரு ஐடியா என்ன இருந்தது என்றால், முஸ்லீம்கள் சூஃபி முஸ்லீம்களை தவிர மற்ற எல்லோருமே காபிர்களை கொள்கின்ற மனநிலையோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலைப்பாடு இருந்தது. இந்த கருத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது பொய்யாது, பிழையான ஒரு அபிப்பிராயம். இப்போ நீங்கள் 2014 பொதுபல சேனா வந்தவுடன் நிறைய பிரச்சனைகள் பொய்களை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்த கொத்துக்குள்ளே கற்ப இது இருக்குன்றது போல, ஹலால் தொடர்பாக பேசியது போல, இப்படி பல விஷயங்களையும் பொய்களையும் புனைந்து விட்டார்கள். 2050 முஸ்லீம் சமூகம் அரைவாசியாக மாறிவிடும் இலங்கையிலே, எனவே நீங்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் என்ற சில பொய்களை பரப்புரைகளை விட்டார்கள். அந்த பரப்புரைகளிலிருந்து அது பிழை என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு நமது சமூகத்துக்குள்ளே. நாங்கள் அவரிடம் சொன்னேன், நீங்கள் கடைசி 30 வருட ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்த்தால் முஸ்லீம் சமூகத்தின் பெர்சன்டேஜும் தமிழ் சமூகத்தின் பெர்சன்டேஜும் அப்படி தான் இருக்குது, மாறலை. அப்போ எப்படி 2050 அரைவாசி இலங்கையின் சனத்துவம் மாறும் என்றது ஒரு பிழையான ஒரு நோக்கம் கொண்டதான கருத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்பது போன்றதான விஷயங்களை நாங்கள் பேச முற்பட. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இப்பொழுது அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சோடு ஏனையவர்களோடு இணங்கி நாங்கள் செயற்படுகின்றோம். இந்த ஜனாசா விவகாரத்திலும் இறைவன் அறிவான ஒரு விடயம், 2வது குழு சிபாரிசு செய்து புதைக்கலாம் என்று அந்த சிபாரிசை தான் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வருகை தந்த பிற்பாடு வேறு சில அழுத்தங்கள் அது நடந்தேறி இருந்தாலும் அந்த தீர்மானத்தை 2வது குழு எடுப்பதற்கான அழுத்தத்தை கொடுத்தது யார்? வெறுமனே நாங்கள் எதிர்த்து வெளியேறின ஒன்றும் நடந்திருக்கு. அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. இன்றும் நான் சொல்கிற ஒரு விஷயம், ஓடராக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எமது சமூகம் பற்றிய ஒரு நல்ல புரிதல் இவர்களிடம் இல்லை. பிழையானவர்கள் என்று நாங்கள் நம்முடைய நியாயத்தை சொல்ல, நான் என்னுடைய ஊரில் உள்ள சில பிரச்சனைகள் கூட இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியோடு தீர்க்க முடியாது என்று பலராலும் உச்சபீடங்களாலும் சொல்லப்பட்ட விடயங்கள் நிச்சயமாக தீர்க்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அது எப்படி அது சாத்தியப்படுகிறது என்றால், எமது பக்க நியாயங்களை நாம் யாரிடம் சொல்ல வேண்டுமோ கடினமாக உழைத்து மீண்டும் மீண்டும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அந்த விஷயங்கள் சம்பந்தமாக. குறுக்கிடுவதற்கு ஒரு சிறிய மன்னிப்பு. ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா? எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் பாலமணியிலிருந்து ரிஜாஸ் பேசுறேன். சொல்லுங்க. சார்ட ஒரு முக்கியம் என்னன்னா, தேங்க்ஸ் பண்றது தான் நான் எடுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத பிரமாண்டமான வேலையை எங்களுடைய இந்த இளம் துடிப்பான ஒரு அரசியல்வாதி செஞ்சிருக்காரு. அதாவது என்னன்னா,
38 வகையான காணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஏழியா இருக்கின்ற அரசியல்வாதிக்கு தெரியும் என்னன்னு சரியா இன்னைக்கு. ஆனா ஒரு சிறந்த ஒரு துடிப்புள்ள ஒரு ஆளுமை மிக்க ஒரு இளம் பார்லமெண்ட் உறுப்பினர் இவ்வாறு பல காணி பிரச்சனைகளை தேடி அதே போன்றதுக்காக தீர்வை நோக்கி பயணிக்கின்ற போது நாங்க அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் ஒன்று பண்றதுக்காக தான் நான் கால் பண்ணினேன். நன்றி. பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது இப்படியான அழைப்புகள் வருகிற போது. ஆனால் ஒன்றை நான் சொல்ல வேண்டும், ஒரு பாப்புலர் டிசிஷன், பிரபலியமான தீர்மானம், அன்பாப்புலர் டிசிஷன் என்று இருக்கிறது. இந்த பாப்புலர் டிசிஷன் என்னவென்றால் இந்த உணர்ச்சியாக மக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் நழுவிக்கொண்டே நாங்கள் உறுப்பினர்களாகி போவது. இந்த அன்பாப்புலர் டிசிஷன் எல்லா நேரத்திலும் அதை எடுப்பதற்கு ரிஸ்க். அது எல்லாரும் ஜனாதிபதி கூட அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம், அடுத்த தேர்தலுக்காகவோ அல்லது எதிர்கால அரசியலுக்காகவோ ஜனரஞ்சகமான தீர்மானங்களை நான் எடுப்பதில்லை என்ற ஒரு எம்எச்எம் அஷ்ரப் சார் அவர்களிடம் நான் அதனை பார்த்தேன். இந்திய படையை வெளியேற்ற வேண்டும் என்று அந்த நேரம் கேட்டபோது அவர் வெளியேற்றக்கூடாது என்றார். அந்த நேரம் முட்டையால் அடித்தார்கள். அவர் சொன்ன காரணம், விடுதலை புலிகளால் ஏற்பட போகிற பாதிப்பு இதைவிட கனதியாக இருக்கக்கூடும். எனவே நாங்கள் இவர்களால் பிரச்சனை இருந்தாலும் இவர்களுக்கு மாற்றீடு ஒன்றை உருவாக்காமல் அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது யாரும் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுடைய சென்றதன் பிற்பாடுதான் பல்வேறு அவலங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு நேர்ந்தது. நேற்று கூட நீங்கள் காணி பிரச்சனை மட்டக்களப்பில் இருப்பது பற்றி குறிப்பிட்டீர்கள். நேற்று நாடாளுமன்றத்தில் அது பற்றி ஒரு விவாதம் நடந்தது. உண்மையில் அங்கே முஸ்லிம்களின் காணிகள், நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது கடந்த காலங்களில் அங்குள்ள அரசியல் பிரதிநிதிகள் விட்ட தவறுகள் காரணமாகவோ அப்படி நடந்திருக்கின்றன? ஆமாம், 2000ஆம் ஆண்டளவிலே பரணம்பலம் ஆணைக்குழு எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய காலத்திலே மட்டக்களப்பிலே பிரதேச செயலக பிரிப்பு சம்பந்தமான சில தீர்மானங்கள், பரிந்துரைகள் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 ஊர்களுக்கு 8 டிஎஸ் டிவிஷன் சம்பந்தப்பட்ட தீர்மானம். ஆனால் 5 ஊர்களிலே அது நடைபெற்றது. மட்டக்களப்பை பொறுத்தளவில் நடைபெறவில்லை. அதில் கிட்டத்தட்ட 686 சதுர கிலோமீட்டர் அளவு கிரான் என்கின்ற ஒரு பிரதேச செயலகமாகவும், அதே சமயத்தில் 240 சதுர கிலோமீட்டர் இந்த கோர்லைப்பற்று மத்தி என்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதாக அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. பின்பு அந்த ஆணைக்குழு சம்பந்தமாக மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வந்தவர்கள் யாரும் செய்யவில்லை. உண்மையாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கும் இப்பொழுது இருக்கிற தலைவருக்கும் மிக பொறுப்பு இருக்கிறது. அவர் அதை செய்திருக்க வேண்டும். நம்முடைய தலைமை உருவாக்கியது, தலைவர் மரணித்து விட்டார், முதல் வேலையாக அதை செய்திருக்கணும் என்னுடைய கருத்து. இவர்கள் அதில் ஏன் அக்கறை காட்டவில்லை என்பதுதான் எனக்கு இருக்கிற ஆதங்கமே. அது நடைபெறவே இல்லை. அப்போ அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நீங்கள் யோசித்து பாருங்கள், 58,000 ஏக்கர் அளவான ஒரு நிலப்பரப்பு என்பது இப்பொழுது அந்த கோரளைப்பற்று மத்தி வேறு பிரதேசங்களோடு அந்த ஒவ்வொரு ஊராக இணைக்கப்பட்ட அந்த பிரதேச செயலகம் வேறு பகுதியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் கிரான் பகுதி என்பது இப்பொழுதும் கெசட் பண்ணப்படாத நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த கிரான் பகுதி இப்பொழுது ஒரு பிரதேச செயலகமாக இயங்குகிறது. எனவே இங்கு முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தளவில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தால் 1.3% தான் நிலம் முஸ்லிம் சமூகத்துக்கான நிலமாக இருக்கிறது. இங்கே நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும். அண்மையில் கூட நான் பார்த்தேன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர், அதே போன்று தமிழ் பிரதிநிதிகள் எல்லோரும் சேர்ந்ததான ஒரு கூட்டு முயற்சிக்கான பேச்சுவார்த்தைகள் பற்றிய ஒரு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் கேள்விகள் நிறைய என்னிடம் இருக்கிறது. அதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அந்த முயற்சிகளை, அந்த முன்னெடுப்புகளை முன்னின்று செயற்பட்டிருந்தார். அதைத்தான் நான் சொல்கிறேன். அவரிடம் சில கேள்விகள் இருக்கிறது. நான் இப்பொழுதும் அந்த கேள்வியை கேட்கிற பழக்கப்பட்ட அவர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த முயற்சி நல்ல முஸ்லீம் தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, சிங்கள சமூகமும் சேர்ந்து ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நாங்கள் ஒரு மேடையில், ஒரு மேசையில் உட்கார்ந்து பேசுவதோடு எங்களுடைய நடவடிக்கைகளை நிப்பாட்டி விடுகிறோம். இப்படியான ஒரு அரசியல் செய்ய தேவையில்லை. என்னுடைய விருப்பம் முதலாவது ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு நாங்கள் வரணும். இப்போ வடக்கு கிழக்கு இணைந்த வடகிழக்கிலே நான் முதலமைச்சராக ஆசைப்படுகிறேன் என்று சாணக்கியன் இப்பொழுது கனடாவிலே சொன்னதை நான் பார்த்தேன். அவருடைய அரசியல் உரிமை, அது அவருடைய பேச்சு, அதிலே எந்த குற்றமும் குறையும் சொல்வதற்கில்லை. அவர் சார்ந்த ஒரு இருத்தல், அது அவருடைய இருப்பது. ஆனால் வடக்கும் கிழக்கும் இணையவே கூடாது என்பது கிழக்கினுடைய எதிர்பார்ப்பு. இப்போ நானும் ஒரு கிழக்கை சார்ந்தொருவன். இது ஒரு கிழக்கு பிரதேசம் சார்ந்த ஒரு பார்வை என்பதல்ல. வடகிழக்காக இணைந்திருந்த போது முஸ்லீம் சமூகம் மெஜாரிட்டியாக இல்லாமல் இந்த இலங்கையிலேயே மிக மைனாரிட்டியாக நாங்கள் இருந்தோம். மைனாரிட்டியாக இருந்து நாங்கள் எங்களுக்குரிய உரிமைகளை கண்டடைந்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை. கிழக்கு பிரிந்ததன் பிற்பாடு தான் எமக்கான ஒரு எமக்கான நிலம் மீட்கப்பட்டது போன்றதான ஒரு உணர்வு. எனவே வடக்கு கிழக்கு இணைக்கப்படவே கூடாது என்பது கிழக்கு வாழ் மக்களினுடைய அபிப்பிராயமாக இருக்கிற போது, இப்போ அது தொடர்பாக எங்களுடைய
முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைமையின் நிலைப்பாடு என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். வெறுமனே நாங்கள் கூடுகிறோம், நாங்கள் சமூகத்தோடு ஒன்று செய்யக்கூடாது. நாங்கள் இப்போ நீங்கள் விடுதலை போராட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் தனி ஈழம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதான வட்டுக்கோட்டை பிரகடனத்திலும் மருகும் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அண்ணன் அமிர்தலிங்கம் பெற்றுத்தராவிட்டால் தம்பி அஷ்ரப் பெற்று தருவார் என்றெல்லாம் பேசினார்கள். பின்பு ஏன் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் முரண்படுகிறார் என்றால், மாவட்ட சபை உருவாகிற போது அம்பாறையில் ஒருவரை தாருங்கள் என்று கேட்டதற்கு இல்லை என்று முருகேஷ் என்று நினைக்கின்றனர். ஒரு தமிழ் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். எனவே ஒரு மாவட்ட சபையிலேயே ஒரு முஸ்லீம் ஒருவருக்கான இடம் இல்லை என்கிற போது எம்முடைய அரசியலுக்கான ஒரு தனித்துவ அடையாளம் தேவை என்றுதான் மருகும் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் தனியாக ஒரு இதை உருவாகும். உண்மையிலே மருகும் எம்எச்எம் அஷ்ரப் ஒரு இனவாத நோக்கம் கொண்டவரோ இன ரீதியாக யோசிக்கக்கூடிய ஒருவர் அல்ல. இப்போ நான் இப்பொழுது பேசுகிறது எமது சமூகத்தினுடைய இருப்புக்காக விடுதலைக்காக நாம் போராட வேண்டியிருந்ததால் தான் முஸ்லீம் காங்கிரஸ் என்பது உதயமாகிறது. பின்பு இந்த தேசத்தை கட்டியெழுப்ப நுவா என்று எல்லா சமூகத்தையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார். இப்போதும் நான் கேட்கிற விடயம் என்னவென்றால், வடக்கு நாங்கள் முஸ்லீம் தமிழர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் மட்டக்களப்பை நாம் உட்கார்ந்து மட்டக்களப்பில் உள்ள காணி பிரச்சனைகளே எமது சமூகத்துக்கும் நியாயமாக கொடுக்கப்பட வேண்டும். முஸ்லீம் சமூகத்துக்கான பிரதேச செயலகத்தை கெசட் பண்ண ஆணைக்குழுவினுடைய சிபாரிசை கெசட் பண்ண பிரச்சனை முடிஞ்சதுன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு மேசையில் உட்கார்ந்து அதை செய்ய வேண்டும். இப்படியான ஒரு புரிந்துணர்வு வருமாக இருந்தால், நீங்கள் பார்த்தீர்கள் யுத்த காலத்திலே முஸ்லீம் தமிழர்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமை என்பது ஒரு எதிர்மறை ஒற்றுமை, நேர்மறை ஒற்றுமை அல்ல. சிங்கள பெரும் தேசியவாதத்தால் முஸ்லீம் தமிழ் இரண்டு சமூகம் ஒடுக்கப்பட்டதனுடைய எதிர்மறை ஒற்றுமை தான் அது. நேர்மறையாக எமக்கு இடையில் ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலான ஒரு ஒற்றுமை அல்ல. அந்த உடன்பாட்டின் அடிப்படையிலான ஒற்றுமையை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இருந்து அந்த விடயங்களை பேசி கதைச்சு தீர்க்கமாக இருக்க வேண்டும். அந்த நிலைப்பாடு தொடர்பாக அங்கால இணைக்கிறதுண்டா இணைக்கிறார்களுக்கும் தலையை காட்டிக்கிட்டு இல்லை கிழக்கு பிரியத்தாம் வேண்டும்னா முஸ்லீம்கள்ட்ட பிரியத்தாம் வேண்டும், அந்த விளையாட்டு சரி வர ஒன்று இணைக்கிற முடிவு எடுப்போம். தனி அழகு பற்றி பேசியிருக்கணும். முஸ்லீம்களுக்கான தனியான அழகு பற்றி ஒரு பார்வை இருக்கிறது. பிரெஞ்சு மெதட், பாண்டிச்சேரி மெதட் பற்றிய சிந்தனைகள், ஒரு வரைவுகள் எல்லாம் இருக்கிறது. அண்மையிலே கூட ஒரு பெரும் அறிஞர் எம்எல்ஏ முஹைதீன் அவர்கள் மரணித்திருந்தார். முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. இப்போது கூட ஷேகின் போன்ற ஆளுமை மிக்கவர்கள் அவர் எழுதியிருந்தார். இந்த முஸ்லீம் சமஷ்டி பற்றி ஒரு புத்தகம் கூட எழுதியிருந்தார், அண்மையிலே பார்த்துருந்தேன். எனவே இப்படி கன்செப்சுவலாக நாங்கள் அப்படி வடகிழக்கு இணைந்து அதுக்குள்ள எங்களுக்கான தனி அழகு பற்றி பேச முடியுமா? நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவேன். கிழக்கை பொறுத்தளவிலே அதை இணைந்து கொள்ளக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். இணைவதாக இருந்தால் இப்படி செய்யலாம் என்பது பற்றி நாங்கள் நியாயமாக பேச வேண்டும். எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் வெறுமனே கண்டுடைப்புக்காக பேசுவது என்பதிலே ஒரு அர்த்தம் இல்லை. இன்று தமிழ் முஸ்லீம் சமூகத்திற்கு இடையிலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இணைவு ஏன் மேற்படாமல் இருக்கிறது என்றால், நான் சொன்னது போன்றுதான் எந்த ஒரு விடயத்தையுமே தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து இதிலே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற முயற்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 2 தசாப்தங்களாக நான் பார்க்கவில்லை. இந்த காணி பிரச்சனை ஏன் தீர்க்கப்படவில்லை? இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்தால் கரையோர மாவட்டம் உண்டு, அம்பாறையில் ஒரு காலகட்டத்தில் கோஷம் இப்பயும் இருக்கும். அதுபோல் இந்த காணி பிரச்சனை இதை நாங்கள் வட்டமடுவை மீட்டு தருவோம், வேகாமத்தை மீட்டு தருவோம், நானும் நிறைய கேட்டிருக்கேன். இப்போ என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு சிலர் என்னையும் அப்படி பேசி இருக்கட்டுமான்னு சொல்லுகிறார்கள். அதை செய்ய முடியாது. எனவே இந்த முஸ்லீம் தமிழ் இணைவு சம்பந்தமான முடிவு மிக ஆரோக்கியமானது, வரவேற்கக்கூடியது. அப்படியான முயற்சிகள் நடந்தால் முன்வரிசையில் அதற்கு ஒத்துழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். 2 சமூகத்தையும் ஏமாற்றி விட்டு கூடி கலைகிற வேலைகளை கட்டாயமாக செய்து விடாதீர்கள். இந்த 2ஆம் வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பின் பின்னர் கூடிய உங்களது கட்சியின் உறுப்பினர்கள், குறிப்பாக தவிசாளர் அன்று இரவு செய்தியாளர்களிடம் சொன்ன ஒரு விடயம், நீங்கள் கட்டுக்கோப்பை மீறிவிட்டீர்கள், உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என. இப்போது உங்களது கருத்தை பார்க்கும்போது அது மக்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவு. இப்போது இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் 1 வார கால பகுதிக்குள் இறுதி வாக்கெடுப்பும் வரப்போகின்றது. எனவே அந்த மக்கள் நலன் சார்ந்த முடிவில் நீங்கள் தீர்க்கமாக இருப்பீர்களா? மக்களுக்காகத்தான் அரசியல், அதில் நாம் மிக தெளிவாக இருக்கிறோம். கட்சியினுடைய நிலைப்பாடு இப்பொழுது இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக அவசரமாக முறையாக அறிவிக்கப்படாமல் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக உண்மையிலே நமக்கு முறையாக தெரியவே இல்லை. இப்பொழுது கூட நான் நினைக்கின்றேன், இன்று தான் அது சம்பந்தமான ஆவணம் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று கிடைக்கப்பட்டது. இந்த கூட்டம் நடைபெறப் போவது, இதில் முடிவு எடுக்கப்பட்டது என்பது கூட முறையாக அறிவிக்கப்படவில்லை. எனவே ஒரு சட்ட ரீதியாக அதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுபோன்று ஜனநாயக ரீதியாக அதை முறையாக பேசி எங்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு அந்த கருத்துக்களுக்கான ஒரு மதிப்பு பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப நிலைகள் உருவாக்கப்படவில்லை என்பது
என்பதான சில விடயங்கள் இருக்கின்றன. அவர்கள் அதற்கு விளக்கம் கட்சியாக அவர்களுடைய முடிவு மீறப்பட்டதாக அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கான எமது மக்கள் தரப்பு நியாயங்கள், எமது தரப்பு நியாயத்தை நாம் பதிலாக அளிப்போம். அதை நாங்கள் சட்ட ரீதியாக அதில் அணுகுவோம். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கட்சிகளுக்கு நாம் சொல்கிற ஒரு விடயம் இதுதான, இந்த மக்கள் என்பவர்கள் சில நேரம் எனக்கிட்ட சில பேர் விமர்சனமாக சொல்வது, பொத்துவிலுக்கு எங்களுடைய இன்னும் ஒரு கட்சியின் முக்கியஸ்தர் பேசியதை நான் பார்த்தேன். அவர் பொத்துவிலுக்கு மட்டுமான விஷயத்தை பார்க்க இல்லாத சமூகத்தை பார்க்க வேண்டும். பொத்துவில் இருக்கிறார்கள், சமூகம் இல்லையா? இதுதான் இது முக்கியமான கேள்வி. இப்பொழுது நான் கரங்காவட்டை காணி பிரச்சனை சம்பந்தமாக நாம் ஈடுபாடு காட்டுகிறோம். கரங்காவட்டை என்பது சம்மாந்துறையில் கடந்த வாரம் கூட நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் பசிலுடன் முஸ்லிம் எம்பிக்கள் ஒரு பேச்சு நடந்தது. பல விடயங்களில் நினைக்கிறேன் அவர் தீர்வை தருவதாக. ஆம், நான் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு சொல்கிற ஒரு விடயம், நான் அன்று பாராளுமன்றத்திலும் பேசினேன். இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி மிக அக்கறையோடு இருக்கிறார். இன்றும் நீங்கள் ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். கிளிநொச்சியிலே எமது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நோக்குங்க 2000 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்குது. எனவே நான் இப்போ என்னுடைய இந்த ஆதங்கத்தை ஒரு நடுநிலைமையாக இருந்து யோசிப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு மீடியாவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு தசாப்த காலமாக மக்கள் ஃபைல் கட்டோட வந்தாங்களுக்கு என்னடா செய்யலாம்னு நீதிமன்றத்தை நாட முடியுமென்றலாம் முயற்சி செய்திருக்கிறோம். லோயஸை சந்திச்சிருக்கிறோம். இன்னும் இப்பொழுது சிறையில் இருக்கிற ஹிஜாஸ் இஸ்புல்லா அவர்களை கூட எங்களுடைய ஒரு காணி சம்பந்தமாக நான் சந்தித்திருக்கிறேன். அப்போது அப்படி பார்த்து கொண்டிருந்த எமக்கு ஒரு அரசியல் தீர்வாக காணி காடாக இல்லாமல் காணியாக இருந்தால் விடுவிப்போம் என்று ஜனாதிபதி அறிவிக்கிற போது எதற்கு அரசியலுக்கு வருகிறோம்? இந்த தீர்வை பெற்றுக் கொடுக்கத்தானே. இதன் பின்னால் செல்வோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான தீர்வு எட்டப்பட்டு கொண்டு இப்பொழுது எங்களுடைய வேகாமம் காணி சம்பந்தமாக வேகாமம் காணியிலே LLRC கமிஷனால் சொல்லப்பட்ட 450 ஏக்கர் காணியையும் நீங்கள் இப்பொழுது செய்கைக்காக விடுங்கள், அதனை ரீகெசட்டிங் ஊடாக நாம் அதை விடுவிப்போம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு முடிவு வந்து நாங்கள் இடம் அடையாளம் படுத்த போயிருந்த சமயத்திலும் சில விஷயம் நடக்கக்கூடாது என்பதை செய்வதற்காக பல பேர் இருக்கிறார்கள். எனக்கு உண்மையிலே கவலை தரக்கூடிய ஒரு விடயம், நான் பொய்களையும் புரட்டுகளையும் கட்டுக்கதைகளையும் இப்பொழுது எங்களுடைய தவிசாளர் சொன்னது போன்று நான் சொல்ல தேவையில்லை. உண்மைகளை மட்டும் சொன்னாலே இந்த சமூகம் எனக்குள் இருக்கிற ஆதங்கத்தையும் ஒரு விடயம் நடந்தேறிவிடக்கூடாது என்பதற்காக அதுக்கு சதி செய்கிறவர்களையும் இல்லை, நான் அதை சொல்ல வரவில்லை. நான் கேட்கிறேன், வெளியில அல்லது கட்சிக்குள்ள அல்லது இல்லை, பரவலாக இருக்கிற ஒரு விடயம். நான் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், எங்களுடைய வேகாமம் காணி ஒரு கடிதம், ஒரு தீர்மானம் எடுத்து தீர்மானம் அனுப்பப்பட்டு முடிவு சென்று விட்டார்கள். கவர்னர் ஆஃபீஸிலிருந்து அந்த வேகாமம் சம்பந்தமான லெட்டர் வாரத்துக்குள்ள 1000 கதைகள். இப்பொழுது அந்த லெட்டர் வந்து இப்போ அதுக்குரிய அடுத்த நடவடிக்கையில் நான் இங்கே டிஜியை சந்தித்தேன். பெருமளவுக்கு எங்களுடைய வேகாமம் காணியினுடைய விடுவிப்பு நடக்கப் போகிறது. அதுபோன்று கிரான் கோமாரி காணியில் இது மாதிரி தான் கரங்காவட்டை என்கின்ற பிரதேசத்திலே இருக்கின்ற சம்மாந்துறையில் நடந்த, நான் கடந்த உங்களுடைய நிகழ்ச்சியிலும் கூட அதனுடைய நிலைப்பாடுகள் பற்றி சொல்லியிருந்தோம். அன்று நாம் இது தொடர்பாக ஈடுபடாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட இப்பொழுது செய்கின்ற 206 ஏக்கர் காணிகள் இப்பொழுது வேறு அதனை குழப்பத்தை உண்டு பண்ண வந்தவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த விவசாயிகள் அதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர் நான் வர போகாவிட்டால், அதை தடுக்காவிட்டால் அது இப்பொழுது வேறு யாரோ செய்திருப்பார்கள். இப்பொழுது நாம் போனதன் பிற்பாடு இதில் நாம் கிரெடிட் எடுக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. நான் விவசாயிகளிடம் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு காணி கிடைக்குதா சந்தோஷம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கோரலை பற்று எல்லாம் இப்பொழுது வந்திருக்கிறது. இனிமேல் இந்த உரிமை சார் அரசியல் இப்பொழுது நான் எடுத்திருக்கின்ற இந்த மாற்று வழி என்பது என்னவென்றால், என்னை திட்டட்டும், என்னை பேசட்டும், என்னை விமர்சிக்கட்டும், பரவாயில்லை. ஆனால் இந்த பேசு பொருள்கள் மாறணும். எந்த தலைவன் என்றதுக்காக இன்னொருவரை எதிராக பேச, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிக்கிற இந்த பேசு பொருள்களை விட்டு வாங்க நிறைய டொபிக் இருக்கு பேசுறதுக்கு நாம் பேசுவோம் என்பதா என்னுடைய அறைகூவல். எந்த விமர்சனத்தையும் ஏற்க நான் தயார். இப்போது காணியை பற்றி பேசுங்க. வட்டமடு பற்றி ரைட், நான் பிழையா ஏற்றுக்கொள்கிறேன், நான் பிழையாக இருந்துட்டு போகிறேன். வட்டமடுவா உங்களோட அந்த வட்டமடு சம்பந்தப்பட்ட உங்களோட ஊர் அமைச்சரையோ எம்பியோடைய பேசுங்க, அல்லது கோரலைப்பற்று பிரச்சனை அங்கே இருக்கிற ஆக்கள் இருந்த ஆக்களோட பேசுங்க. நீங்கள் இந்த உரிமைகளை நாம் கண்டடைய முடியாது என்பதில்லை. என்னுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், கடந்த ஆட்சியை பொறுத்தவரை நல்லாட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தளவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தோடு இல்லை என்றாலும் அரசாங்கத்தோடு தான் இருந்தது. அது அமைச்சு பதவிகளை பெறாவிட்டாலும் கேப்பாப்புல உட்பட பல ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்ட, காணியை விடுவிக்கல இந்த அரசாங்கம் பிடிச்சிட்டு இருக்கேங்கிற விமர்சனம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு புறமாக காணி விடுவிப்பு நடந்திருந்தது. சிறை கைதிகள் தொடர்பாகவும் நான் ஊடகத்தில் இருக்கிற போது கைதிகளோடு கூட தொடர்புகளில் இருந்தோம். அதிலே பல நூற்றுக்கணக்கான சிறை கைதிகள் மெதுமெதுவாக விடுவிக்கப்பட்டார்கள். எனவே அந்த உரிமையை மிக லாபகமாக செய்ததை நான் பார்த்திருந்தேன். எமது சமூகத்துக்குள் 1 இன்ச்சு காணி விடுவிக்கப்படவில்லை. என்ன அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் என்னுடைய பிரச்சனை. ஏனென்றால் நான் இப்பொழுது பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தாலும் நானும் இப்போதும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். எனக்குள்ள அந்த பிளட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை செய்து கொள்வதற்கான வழி முகாந்திரம் இதுதான் என்று எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். உங்களுடைய வழியிலே 100% வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இப்போது அல்ல, இந்த வாக்கெடுப்புகளுக்கு முன்பும் நான் சொல்லி
சொல்லிவிட்டேன். அதை வென்றெடுக்கவே முடியாது, இவர்கள் ஏமாற்றுவார்கள், செய்ய மாட்டார்கள் என்பது எனக்கு தந்த பதில். நான் ஒரு நம்பிக்கையோடு பாசிட்டிவாக இருக்கிறேன். இது செய்யப்படும், இது நிச்சயமாக மக்களுக்கான விடிவை நான் எடுத்து கொடுப்பேன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். தீர்வுகள் நாம் எடுக்கின்ற தீர்வுகள் தான் சரியாக மாறும், பிழையாக மாறும். பிழையான தீர்வுகள் விமர்சிக்கப்படுவதுண்டு, சரியான தீர்வுகள் பாராட்டப்படுவதுண்டு. என்னுடைய பதில் என்னவென்றால், நாம் தூரத்திலே நின்று ஒன்றுமே செய்யாமல் இது நடக்காது என்று சொல்லாதீர்கள், முயற்சி செய்வோம் என்பதுதான், அவ்வளவுதான். ஆமாம், தீர்வுகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தீர்வு நிகழ்ச்சியின் நோக்கமும் கூட. மிகுந்த வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் இங்கே வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை கொடுத்த திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றோம். அதேபோல் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சிங்கராஜ இளங்கோவன் மற்றும் உதவி தயாரிப்பாளர் தக்ஷிநாத் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.